ஓகே, பிரைஸ் தி லார்ட். குட் ஈவினிங். எல்லாரும் தேவனை நம்ம ஆராதித்தோம். உண்மையாலுமே கர்த்தருடைய கரம், அவருடைய மகத்துவம், அதை நம்ம உட்காந்து சிந்திச்சு பார்த்தோம்னா நம்மளால கிரகிக்க முடியாததா இருக்குது. இட் இஸ் இன்காம்ப்ரிஹென்சிபிள் அப்படின்றோம். அதாவது ஒரு சில காரியங்கள்லாம் காட் செய்கிறதெல்லாம் நம்ம பார்க்கும்போது, நம்ம பைபிளில் வாசிக்கிறதா இருக்கட்டும், ஏன் ரியல் லைஃப் இன்ஸ்டன்சஸில் நம்ம வாழ்க்கையிலே எத்தனையோ காரியங்களை கர்த்தர் செஞ்சுருக்காரு. அதெல்லாம் பார்க்கும்போது நிச்சயமாக நம்மளால் அமைதலாக இருக்கவே முடியாது. நம்ம நிச்சயமாக தேவனை துதிக்கிற ஒரு துதி உள்ளத்தின் ஆழத்துலேருந்து கண்டிப்பாக வரும். ஸோ ஐ எம் ஷுர் தட் வி வர்ஷிப் ஃப்ரம் அவர் ஹார்ட். இருதயத்திலேருந்து நம்ம ஆராதித்தோம். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் உங்களோடு கூட பேசும்படியாக நான் கடந்த நாட்களில் நான் ஜெபித்து கொண்டிருந்தப்போ கர்த்தர் ஒரு காரியத்தை எனக்கு உணர்த்தினாரு. அதனுடைய அடிப்படையில் தான் இந்த நாளில் உங்களோடு கூட நான் ஜெபிக்கும்படியாக நான் ஆசைப்படுகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருடைய ஒரு காட் கொடுத்துருக்கிறதான ஒரு எபிலிட்டி ஒன்று நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். என்ன அப்படின்னா, we as human beings, நமக்கு நம்மளுடைய மேக்கப் எப்படி இருக்குன்னு தெரியும் இல்லையா? சோல், பாடி, ஸ்பிரிட் இல்லையா? ஆவி, ஆத்மா, சரீரம். இப்போ ஹியூமன் பீயிங்ஸ்க்கு ஆண்டவர் ஒரு எபிலிட்டி கொடுத்துருக்கிறாரு. என்ன அப்படின்னா, we can live and move and என்ன சொல்றது, நம்மளால செயல்பட முடியும். 2 டைமென்ஷன்ல நம்மளால செயல்பட முடியும். பிசிக்கல் வேர்ல்ட்ல நம்ம பாடி மூலமா என்ன பண்றோம், நம்ம செயல்படுறோம். அதே மாதிரி நம்மளுடைய இன்னர் மேன் சொல்ற ஸ்பிரிட் மேன் இருக்கார் இல்லையா, அவர் மூலமா நம்மளால என்ன பண்ண முடியும், ஸ்பிரிட் ரெல்ம்லயும் நம்ம செயல்பட முடியும். ஸோ பேசிக்கலி we are interdimensional human beings. நம்ம சேம் டைம் ஒரு மனுஷன் இங்க இருந்து கொண்டு இந்த பூமியில, இப்ப நான் இங்க இருக்கிறேன் அப்படின்னா, நான் இங்க பிசிக்கலா நான் இங்க இருந்தாலும் என்னுடைய ஸ்பிரிட் ஸ்பிரிட் ரெல்ம்ல ஒரு இடத்துல செயல்படுகிறது. இதை ஆவிக்குரியவங்களால கண்டிப்பா டிசைன் பண்ண முடியும், புரிந்து கொள்ளவும் முடியும். வெறும் ஜெபிக்கிற நேரம், அந்த நேரம் மாத்திரம் இல்லை, எல்லா நேரமுமே 25. இப்ப எப்படி நான் இந்த மாம்சத்துல நான் பிறந்ததுக்கு அப்புறம் எப்படி நான் இங்க ஒரு பிசிக்கல் வேர்ல்ட்ல நான் இருக்கேன் இல்லையா, இப்போ இதே மாதிரி என்னுடைய ஸ்பிரிட் எய்தர் ஏதாவது ஒரு இடத்துல, ஒண்ணு கிங்டம் ஆஃப் டார்க்னஸ், அந்த ரெல்ம்ல இருளின் ராஜ்யத்துல என்னுடைய ஸ்பிரிட் ஆக்டிவா இருக்கும். இல்லைன்னா தேவ ராஜ்யத்திற்காக பரலோக ராஜ்யத்தினுடைய காரியங்கள்லாம் அந்த ரெல்ம்ல என்னுடைய ஸ்பிரிட் ஆக்டிவா இருக்கும். ஸோ இந்த விஷயத்தை பார்க்கும்போது தேவ பிள்ளைகளாகிய நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல கண்டிப்பா நம்ம ஆக்டிவா தான் இருப்போம் ஸ்பிரிட்ல. பிசிக்கலா இப்ப நான் சொல்லும் போது, இப்ப நான் உங்க முன்னாடி உட்காந்துருக்கேன், நீங்க நிறைய பேர் கூகுள் மீட்ல கனெக்ட் ஆயிருக்கீங்க. பிசிக்கலா நம்ம இங்க இருக்கிறோம். இப்போ ஸ்கூல்ல கூட சொல்லுவாங்க இல்லையா, அப்படியே உட்காந்துட்டு அப்படியே பகல் கனவு உட்காந்துட்டு அப்படியே வேற எங்கேயாவது யோசிச்சுட்டு இருப்போம் இல்லையா, அப்ப டீச்சர் திட்டுவாங்க. சோ அப்ப என்ன பண்ணுவாங்க, டேய் இங்க உட்காந்துட்டு எங்கடா பாத்துக்கிட்டு இருக்கிற, என்னடா யோசிக்கிற அப்படின்னுவாங்க. ஆனா போர்டை பாக்குற மாதிரி தான் இருக்கும், கை நோட் புக்ல தான் இருக்கும், ஆனா வேற ஏதோ ஒரு யோசிச்சுட்டு இருப்போம் இல்லைங்களா. சோ அந்த மாதிரி தான் நிறைய நேரங்கள்ல நாம் நினைத்து கொண்டு இருக்கிறோம். ஆனா உண்மையாலுமே பாத்தீங்கன்னா பிசிக்கலா நம்ம இங்க இருக்கிறோம், ஸ்பிரிச்சுவலா நம்மளுடைய இன்னர் மேன் ஏதாவது எய்தர் 2 of either places, ஒண்ணு இருளின் ராஜ்யத்திற்கோ இல்லைன்னா வெளிச்சத்துக்கோ நம்ம ஏதாவது நம்மளுடைய ஆவி என்ன இருக்கும்னா தொடர்பு படுத்தப்பட்டிருக்கும். இப்போ இதனுடைய அடிப்படையில நான் அப்படியே அடுத்த காரியத்தை நான் சொல்ல விரும்புறேன். இப்போ நம்ம எல்லாருமே ஏசப்பாவை நம்புறவங்க, ஏசப்பாவை ரட்சிக்கப்பட்ட நாள்ல பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்துடுறாரு. பரிசுத்த ஆவியானவர் வந்ததுக்கு அப்புறமும் நமக்கு ஃபுல்லான டெலிவரன்ஸ்ல இருக்கிறோமா அப்படின்னா இல்ல. ஏன்னா நம்மளுடைய சோல்ல இன்னும் நிறைய டெலிவர் ஆக வேண்டிய காரியங்கள் நம்முடைய சோல்ல, நம்முடைய ஸ்பிரிட்லயே கூட நமக்கு இருக்கிறது. நிறைய பேர் இப்படி சொல்லுவாங்க, உங்களுடைய ஸ்பிரிட் ஃபுல்லாவே ஆவியானவர் டேக் ஓவர் பண்ணிடுறாருல, அப்ப சோல்ல மட்டும் தானே மாற்றம் வரணும் அப்படின்னா கிடையாது. நம்முடைய ஸ்பிரிட்லயும் மாற்றம் தேவைப்படுகிறது. ஏன்னா தெசலோனிக்கேர்ல பவுல் சொல்றாரு, உங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் தேவனுடைய சமூகத்துல குற்றமற்றதாக காக்கப்படுவதாக. சோ அங்க வெறும் சோல் அண்ட் பாடி மாத்திரம் சொல்ல, ஒரு ஸ்பிரிட்டையும் சொல்றாரு. சோ ஸ்பிரிட்லயும் ஒரு மாற்றம் ஒண்ணு தேவைப்படுகிறது. சோ கம்ப்ளீட்டா ஹோலி ஸ்பிரிட் அப்படியே டேக் ஓவர் பண்ணிடுறாரு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. some fragments of our spirit are being controlled by other entities where we have given our permission. நம்மளுடைய அனுமதியை நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா,
நம்மளுடைய ஸ்பிரிட்னுடைய ஒரு சில பாகங்களுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், கொடுத்துருக்கிறோம். ஸோ அப்போ இதை வச்சு பார்க்கும்போது பிசிக்கலா இங்க இருக்கிறோம், ஸ்பிரிச்சுவலா ரெண்டு இடத்துலயும் நம்மளால இருக்க முடியும். ஒரு பக்கம் ஆவியானவர் உணர்த்திட்டே இருக்கிறார், ஒரு சில காரியங்களை செய்யாதெல்லாம் உணர்த்துவார். இன்னொரு பக்கம் நம்மளுடைய அதே ஸ்பிரிட்ல உள்ள ஒரு சில பிராக்மெண்ட்ஸ் என்ன இருக்கும், ஒரு சில தாக்கங்கள் நிமித்தமா, ஒரு சில காரியங்கள் நிமித்தமா நம்மளுடைய ஸ்பிரிட்னுடைய ஒரு சில பிராக்மெண்ட்ஸ் என்ன இருக்கும், ஆல்டர்னேட்டிவ். இப்போ இந்த என்ன சொல்லலாம், இந்த மார்வல் படம் பார்க்கறவங்க எல்லாம் தெரியும், மல்டிவர்ஸ் கேள்விப்பட்டிருப்போமா? மல்டிவர்ஸ் கான்செப்ட் தான் நம்ம ஆட்கள்லாம் அங்க இருந்தா திருடி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். படம் எடுக்கிறவங்களாம் அங்க இருந்தா திருடி இருப்பாங்க. ஸோ மல்டிவர்ஸ்லாம் ஆக்சுவலி மல்டிவர்ஸ் கான்செப்ட் இருந்தது, அது டுபாக்கூர். பட் உண்மையாலுமே ஸ்பிரிட் ரெல்ம்ல பாத்தீங்கன்னா ஒரு மனுஷன் தேவனுக்குரியவனா இருந்துமே அசுத்த ஆவிகளுடைய தாக்கங்களினால என்ன பண்ண முடியும், ஒரு மனிதனால ஆட்கொள்ளப்பட முடியும். ஸோ இதை நம்ம ஸ்ட்ராங்கா நம்ம பார்க்குறோம், அதை நான் அனுபவிச்சிருக்கிறேன், நான் அவங்க முன்னாடி சாட்சியா அதை நான் சொல்றேன். இப்போ நான் உங்களோடு கூட பேச வேண்டிய காரியத்தை நான் ஏன் இவ்வளோ இன்ட்ரடக்ஷன் நான் சொல்றேன் அப்படின்னா, இப்போ நான் பேச போற காரியமும் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆவியினுடைய தாக்கத்தை பத்தி தான் நான் சொல்ல போறேன். ஏன் இதை பத்தி நான் பேசுறேன், ஒருவேளை நம்ம இப்போ ஸ்மிர்னா சர்ச்சு செட் ஃப்ரீ சேனல் பாக்குறவங்களுக்கு ஓரளவு தெரியும், என்னடா இவங்க ஆவியின் சர்ச்சில் தான் பேசிட்டு இருப்பாங்க, இப்போ மீட்டிங்லயும் பேசுறாங்களே அப்படின்னு ஒருவேளை நீங்க யோசிக்கலாம். ஆனா இது ரொம்ப நம்ம அட்ரஸ் பண்ண வேண்டிய, டீல் பண்ண வேண்டிய ஒரு காரியம். அதை பத்தி நான் பேச போறேன். as I was praying for the people whom I know, யங் பீப்புளுக்காக நான் ப்ரே பண்ணிட்டு இருக்கும்போது இந்த காரியத்தை அட்ரஸ் பண்ண சொல்லி, இந்த தாக்கத்தை அட்ரஸ் பண்ண சொல்லி ஹோலி ஸ்பிரிட் என்னுடைய இருதயத்துல ஒரு கன்விக்ஷனை கொடுத்தனால நான் இந்த நாள் உங்களோடு கூட நான் பேசுறேன். சரி, இன்னைக்கு நம்ம பேச போறது என்ன அப்படின்னா, நம்மளுடைய லைஃப்ல ரொம்ப முக்கியமா யங் பீப்புளை இன்னைக்கு அதிகமா டாமினேட் பண்றதான ஒரு தாக்கம். இது எல்லாமே கிங்டம் ஆஃப் டார்க்னஸ்ல இருந்து தான் வருது. ஆனா அதை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம், அதை கேட்டகரைஸ் பண்றோம். எல்லா இருளின் ராஜ்யத்திலிருந்து வர்ற ஆவிகளுக்கும் ஒரே இன்டென்ஷன் தான், இல்லையா? ஜான் 10:10 ஜீசஸ் சொல்ற மாதிரி, திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். வேற எதுவுமே அவனோட இன்டென்ஷன் கிடையாது. ஆனா அதை நம்ம என்ன பண்றோம், டிஃப்ரெண்டான கேட்டகரைஸ் பண்ணி அதை நம்ம என்னென்ன லைஃபோட ஆஸ்பெக்ட்ஸ்ல என்னென்ன விதத்துல அது பாதிக்குது அப்படின்றத நம்ம என்ன பண்றோம்னா நம்ம அனலைஸ் பண்றோம். ஸோ இப்போ அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த நாட்கள்ல அதிகமாக யங் பீப்புளை ரொம்ப அதிகமா மெஸ்மரைஸ்ன்னு சொல்லலாம், அதாவது அவங்கள மயக்கி அவங்கள டிசீவ் பண்ணி வச்சிருக்கிறதான ஒரு ஆவி தான் மெரைன் ஸ்பிரிட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். மெரைன். ஸோ மெரைன் அப்படின்னாலே நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ தண்ணி சம்பந்தமானது, கடல் சம்பந்தமானது. இப்போ கடல் அப்படின்னாலே நம்ம உடனே எல்லாரும் சொல்லுவாங்க, தேவன் எல்லாவற்றையும் நல்லா தானே உருவாக்கினார், உண்டாக்கி. நிறைய பேர் இப்படி பேசுவாங்க, தர்க்கம் பேசணுன்றவங்க நிறைய பேர் பேசுவாங்க, இதை ஏத்துக்க மாட்டாங்க. God made everything beautiful and he said yes it is good. தண்ணியை உருவாக்கிட்டு நல்லதுன்னாரு, கடலை உருவாக்கிட்டு, அப்போ எல்லாத்துலயும் எப்படி ஆவி வந்திருக்கு, அதுதான் நல்லதுன்னு தான் சொன்னாரு. ஆனா அப்புறம் எப்படி பாவம் எப்படி வந்துச்சு, எப்படி அப்புறம் அந்த பழத்தை பறிச்சு சாப்பிட்டாங்க, அதுவும் நல்லது தானே. அப்போ டிஸ்ஒபீடியன்ஸ்ன்றது நல்லது கிடையாது, சின்ன்றது நல்லது கிடையாது. He created it as a good thing. நல்லதா தான் அது படைச்சாரு. ஆனா பாவம் உள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் எல்லாமே தலைகளா மாறிடுச்சு. நம்ம எல்லாருக்கும் இது தெரியும். சரி, இப்போ இந்த அதாவது கடல் ஆர் மெரைன் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னா 3/4 ஆஃப் தி எர்த் ஒன்லி வாட்டர் தான், இல்லைங்களா? கொஞ்சம் தான் லேண்ட். அந்த லேண்ட்லயுமே நம்ம இவ்வளவு பாப்புலேட் ஆகி நம்ம மக்கள், ஹியூமன் பீயிங்ஸ் இங்க சர்வைவ் ஆகுறாங்க. அப்போ இந்த வாட்டர் கிங்டம், அது நம்ம வாட்டர் கிங்டம்னே நம்ம சொல்லலாம். அது எவ்வளவு ரொம்ப ஒரு என்ன சொல்றது, இன்னும் ஹியூமனால ஆராய்ந்து பார்க்க முடியாத டீப்ஸ்லாம் இன்னும் இருக்குது. ஸோ இந்த ஆர்டிக் ட்ரென்ச் அப்படின்னு சொல்லுவாங்க, பசிபிக் ஓஷன். இன்னும் பாத்தீங்கன்னா அதெல்லாமே கூட ஆராய்ந்து பார்த்தாலும் இன்னும் இந்தியன் ஓஷனை நிறைய பேர் ஆராய்ந்து பார்க்கவே இல்லை. இன்னும் இந்தியன் ஓஷனுடைய டீப்ஸ் எக்கச்சக்கம் இருக்குது, அதனுடைய ஆழம் எவ்வளோன்னே தெரியல. ஸோ இந்த மாதிரி அதை நம்ம டிஸ்கவர் பண்ணாத, ஆராய்ந்து பார்க்க முடியாத, ஆராய்ச்சியாளர்களால இன்னுமே புரிந்து கொள்ள முடியாத நிறைய மிஸ்ட்ரிஸ் கிங்டம் ஆஃப் வாட்டர் கிங்டம், மெரைன் கிங்டம்ல இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. இப்போ இன்னொரு கேள்வியும் வருது. இப்போ என்ன அப்படின்னா, எல்லாமே ஓகேவா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஜெனசிஸ் 6 வாசிக்கிறோம், அங்க பாத்தீங்கன்னா தேவபுத்திரர்கள், அதாவது ஏஞ்சல்ஸ் கேம் அண்ட் ஸ்லெப்ட் வித் விமென் இன் ஹியூமன் ஃபார்ம், இல்லையா? ஸோ அங்க என்ன நடந்ததுன்னா, அங்க நெஃபிலிம்ஸ்னு ஒருத்தங்க வராங்க, ஜெயன்ட்ஸ்.
நம்ம வாசிக்கிறோம் லிட்டரலாவே, அது ஜெனிசிஸ் 6ல நம்ம வாசிக்கிறோம். ஸோ இதை நான் சும்மா ஒரு அவுட்லைன் மாதிரி நான் சொல்லிடுறேன். இப்போ காட் என்ன பண்றாரு, அதோட நோவான்ற ஒருத்தனை செலக்ட் பண்ணி அவனுடைய குடும்பத்தை காட் வந்து ப்ரொடெக்ட் பண்றாரு. ஆனா நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் அழிச்சாரு காடு. ஆனா ஒண்ணு மட்டும் என்ன ஆயிடுச்சுன்னா சட்டிலா போய் ஒரு இடத்துல பூந்துக்குச்சு. எங்க அப்படின்னா எல்லாத்தையும் அழிச்சாரு, கரெக்டா மலை போச்சு, மரம் போச்சு, ஒண்ணுமே இல்லப்பா. எல்லாமே வனாந்தரம் கூட முழு பூமியும் தானே இருக்கு. அப்ப ஈவன் டெசர்ட் கூட இருந்திருக்காது, கரெக்டா? ஆனா ஒரு கிங்டம் மட்டும் அழிக்க முடியல. அது என்னது? வாட்டர் கிங்டம், இல்லையா? ஏன்னா தண்ணி தான் மெயினா, தண்ணினாலதான் உலகத்தை அழிச்சாரு. சோ பிசாஸ் என்ன பண்ணிட்டான், டிசெப்டிவா, தந்திரமா, அவன் தந்திரசாலி இல்லையா? சோ அவனுடைய ஹோல் கிங்டம் கொண்டு போய் எங்க வச்சுட்டான் அவன் வந்து வாட்டர் கிங்டம், மெரைன் கிங்டம்ல அவன் பத்திரமா பாதுகாத்துட்டான். இப்போ ரைட் ஃப்ரம் தேர், அங்க இருந்து பாத்தீங்கன்னா பிசாசனுடைய ஒரு முக்கியமான, அதாவது இந்த பூமியில அவனுடைய முக்கியமான ஒரு பிளேஸ் அவன் ஆக்டிவேட் பண்ணி அவன் கண்ட்ரோல் பண்ற ஒரு ஹெட் குவார்டர்ஸ் மாதிரி இருக்கும் அப்படின்னா அது கண்டிப்பா மெரைன் கிங்டம் தான். ஏன்னா அங்க நிறைய தாக்கங்கள் இருக்கிறத பாக்குறோம். பிப்ளிக்கலா நான் அதை பத்தி நிறைய வசனங்களை உங்ககிட்ட நான் சொல்ல போறேன், சரியா? சோ ஃபர்ஸ்ட் பிப்ளிக்கலா இந்த வசனங்களை பார்ப்போம். அதுக்கப்புறமா இந்த ஆவியினுடைய தாக்கங்கள் என்னென்னலாம் நமக்குள்ள இருந்து செய்யுது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். சோ முதலாவது, காட் வந்து ரொம்ப அழகா தான் உருவாக்குனார் இல்லையா? ஆதியாகமம் 1:2 வாசிக்கிறோம். என்னது? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினாரு. அதுக்கப்புறமா பூமியானது ஒழுங்கற்றதும் வெறுமையுமா இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவாவியானவர் என்ன பண்றாரு, தண்ணீரின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். சோ எல்லாமே பெர்ஃபெக்டா தான் உருவாக்குனார். சோ காட் தான் உருவாக்குனார். அதுல நமக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஈவன் ஹியூமன் பீயிங்ஸ் ஆட நம்மள கூட காட் தான் உருவாக்குனாரு. ஆனா நமக்குள்ள இன்னும் டீமன்ஸ் உட்காந்துருக்கு இல்லையா? அந்த மாதிரிதான். சோ காட் உருவாக்குனாரு, ஆனா அதை டீமன் ஆக்டிவிட்டி என்ன ஆயிடுச்சு, அதை பொசஸ் பண்ணிடுச்சு. இப்போ இது வந்து ஸ்டார்டிங்ல நடந்தது. அப்படியே நம்ம கடைசி புக்குக்கு போவோம். ரெவலேஷன்ல பாருங்க. ரெவலேஷன்ல 21 எடுங்க. அங்க 1 பாருங்க, 21:1. பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் பார்த்தேன். அதாவது ஃபுல்லா இப்ப நம்ம பாக்குறதான எல்லாத்தையும் அழிச்சிட்டு காட் என்ன பண்ண போறாரு, இது ஃபியூச்சர்ல நடக்க போகுது, எல்லாத்தையும் புதுசா உருவாக்குறாரு. முந்தின வானம் பூமியும் ஒழிந்து போயின, கடலும் இல்லாமல் போனது. சோ அப்போ அங்க வந்து அங்க அந்த கடல்ல ஏன் ஆண்டவர் எல்லாத்தையும் உருவாக்குறவரு, ஏன் கடலை மட்டும் அவரு எடுக்கிறாரு? எல்லாத்தையும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கி திரும்ப ஒரு நியூ ஹெவன் அண்ட் எர்த்தை வந்து நமக்கு கொடுக்குறாரு, தேவ பிள்ளைகளுக்கு கொடுக்குறாரு. ஆனா அங்க கடலுக்கு மட்டும் இடம் இல்லை, அங்க சீக்கு ஓஷனுக்கு மட்டும் இடம் இல்லை. காரணம் என்ன அப்படின்னா அதுதான் வசனம். இப்ப இது ஃபர்ஸ்ட் கடைசி ரெண்டையும் வாசிட்டோம். இப்ப நடுவில் நடந்தது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வாசிக்கலாம். ஸோ இந்த சி அப்படின்னாலே இதை வந்து நம்ம அடிப்படையா கொஞ்சம் பிப்ளிக்கலா பார்க்கும்போது ஒரு சில காரியங்கள்லாம் சொல்ல போறேன். இதை வச்சு சொல்லும் போது நம்ம பார்த்தோம்னா சி டினோட்ஸ் கேஆஸ் அண்ட் ரிபெலியன், முரட்டாட்டத்தையும் அதாவது குழப்பம், அதாவது ஒரு கேஆஸ்னா என்ன சொல்றது, ஒரு குழம்பி கன்ஃபியூஷனை உண்டு பண்றது தான் வந்து சியுனுடைய ஒரு நேச்சர். பொதுவாகவே வந்து சி வந்து நம்ம போறோம், ஆனா இப்ப சி இப்போ மீன் பிடிக்கிறோம், கடல் ஓரமா நிக்கிறோம், அதெல்லாம் பண்றோம், எல்லாம் நல்லதுதான். ஆனா சீக்குள்ள போறவங்க, மீன் பிடிக்கிறவங்க எல்லாம் சும்மா இஷ்டத்துக்குலாம் படகு எடுத்துன்னு போக மாட்டாங்க இல்லையா? அவங்க என்ன பண்ணுவாங்க, they'll read the signs இல்லையா? என்ன அலை வருது, எந்த காத்து வருது, ஏன்னா they know. என்னதான் பெரிய வீரனா இருந்தாலும், பெரிய நீச்சல் வீரனா இருந்தாலும் கண்டிப்பா உள்ள இருக்கிற கடல் அலையில யாராலையும் சமாளிக்கவே முடியாது. ஏன்னா இட் இஸ் a ocean, it is full of confusion. சரியா? சோ அப்போ இதை பற்றி பார்க்கும்போது இந்த கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்ல, கேஆஸ்குள்ள தங்கக்கூடிய ஒரு சில என்ன சொல்றது, ஒரு சில கிரீச்சர்ஸ் இருக்குது. சோ அதை பத்தி நம்ம பைபிள்ல நம்ம வாசிக்கிறோம். முதல்ல நம்ம என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, லிவாயாத்தன் அப்படின்றதான ஒரு சீ சர்பெண்ட், சரிங்களா, கடல்ல இருக்கிறதான ஒரு பாம்பு. ஏசாயா 27வது அதிகாரம், ஏசாயா 27வது அதிகாரம் 1வது வசனம் பாருங்க. அக்காலத்திலே யெகோவா லிவியாத்தான் என்னும் நீண்ட பாம்பை, லிவியாத்தான் என்னும் கோணலான சர்ப்பத்தையே மிக பெரியதும் பலத்ததுமான தமது பட்டயத்தால் தண்டிப்பார், சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்ப்பத்தை கொன்று போடுவார். சோ இதை வந்து நிறைய பேர் மித்தாலஜின்னு நினைச்சுக்குவாங்க. அதாவது இப்போ நம்ம ஊர்ல ராமாயணம் மகாபாரதம் சும்மா பொழப்பு மனக்கட்டு உட்காந்து எழுதுன மாதிரி கிரீக் மித்தாலஜி, அந்த மித்தாலஜில இருந்ததை வந்து நம்மளுடைய ஏசாயா படிச்சு அப்படிலாம் சொன்னாரு அப்படின்ற மாதிரி நம்ம தியாலஜியன்ஸ் வந்து இன்டர்பிரேட் பண்ணுவாங்க. ஆனா அது அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். உண்மையாலுமே ஸ்பிரிச்சுவலா இவங்க எதெல்லாம் மித்தாலஜின்னு சொல்லி மக்கள் வந்து பயன்படுத்துறாங்களோ அது எல்லாமே பிசாசு பயன்படுத்துகிற ஒரு வாசல்.
அது மித்தாலஜியா இருக்கலாம், ஆனா அந்த மித்தாலஜிய டிசெப்டிவா பயன்படுத்துறது யாருங்க? பிசாசு. இதை நம்ம மறந்துடவே கூடாது. மித்தாலஜி தான், பேரு மித்தாலஜி தான், பேர் எல்லாமே மித்தாலஜில வந்த பேரு தான். ஆனா அது இப்ப யூஸ் பண்றது யாரு? பிசாசு. அதை நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ மித்தாலஜி, அதனால அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை அப்படின்னா ஈஸியா டிசெப்ஷன்ல போய் நம்ம விழுந்துருவோம். சரி, இப்போ இங்க இந்த லிவையாத்தான் அப்படின்றது வந்து அதை பத்தி சொல்லும் போது என்ன சொல்றாரு? அது ஒரு நீண்ட பாம்பு, கோணலான சர்ப்பம், மிக பெரிதுமான ஒரு காரியம். அவர் என்ன பண்றாரு? தமது பட்டயத்தால் அவர் தண்டிப்பார். So there is a future judgment for the creature. அந்த லிவையாத்தனுக்கு ஒரு எதிர்காலத்துல ஒரு கர்த்தர் ஒரு நியாய தீர்ப்பை வச்சிருக்கிறார். அவருடைய கரத்தினால, அவருடைய கரத்துல இருக்கிற பட்டயத்தினால நிச்சயமா என்ன பண்ணுவார்? அதை வீழ்த்துவார். சரிங்களா? சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்ப்பத்தை அவர் கொன்று போடுவார். சோ இங்க வந்து இந்த கிரீச்சரை பத்தி பாக்குறோம். அடுத்ததா நம்ம அதை பத்தி இன்னொரு இடத்துல நம்ம பார்க்கலாம் பாருங்க. சங்கீதம் 74:14. சங்கீதம் 74:14. 13 இருந்தே வாசிக்கலாம். Psalm 74:13-14. தேவனே, நீர் உமது வல்லமையினால் சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து தண்ணீரில் உள்ள வலு சர்ப்பங்களின் தலைகளை உடைத்தீர். தேவனே, நீர் முதலைகளின் தலைகளை நறுக்கி போட்டு அதை வனாந்திரத்து மக்களுக்கு உணவாக கொடுத்தீர். ஆங்கிலத்துல முதலைன்னு போட்டிருக்குது, ஆனா இங்க வந்து ஆக்சுவல் டெக்ஸ்ட்ல வந்து லிவையாத்தன், you crushed the heads of Leviathan, you gave him as food for the creatures of the wilderness. வனாந்திரத்து மக்களுக்கு உணவாக கொடுத்தீர் அப்படின்னு சொல்லி நம்ம இங்க பாக்குறோம். சோ இங்க காட் வந்து ஒரு 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 கிரீச்சர் மேல, ஒரு உயிரினம், ஆனா அந்த உயிரினம் வந்து மற்ற உயிரினங்கள் மாதிரி இல்ல. இட் இஸ் ஃபுல் ஆஃப் ரிபெல்லியஸ் நேச்சர். இன்ஃபேக்ட் நம்ம பெருமை அப்படின்றதுக்கு வந்து லிவையாத்தானை நம்ம இது பண்ணி நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு பயங்கர பெருமை, அதாவது அதை யாருமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. எந்த ஒரு அனிமலுமே அது முன்னாடி பயப்படும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கிரீச்சரை காட் என்ன பண்றாருங்களா? அவருடைய வல்லமையினால, கரத்தின் வல்லமையினால, இன்னைக்கு கூட பாட்டுல கூட பண்ணோம் இல்லைங்களா? உங்களுடைய கரத்தின் வல்லமையினால நீங்க என்ன பண்றீங்க? யுத்தத்தை செய்கிறீங்க. சோ இந்த யுத்தம் என்ன தெரியுங்களா? இந்த நாட்கள்ல தேவ பிள்ளைகளாகிய நமக்கு இவ்விதமா மறைமுகமா இருந்து செயல்படுகிற இந்த ஸ்பிரிட் ஆஃப் லிவியாத்தான் அப்படின்றதான இந்த வலு சர்ப்பத்தின் ஆவியின் தாக்கங்கள் இந்த நாட்கள்ல மறைமுகமாக நம்முடைய எல்லைகளுக்குள்ளாக அவை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அவைகளை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, நம்ம இந்த நாட்கள்ல நம்முடைய எல்லைகளை விட்டு வெளியேற்றணும். இந்த லிவையாத்தான் அப்படின்றது வந்து பொதுவா வேதாகமத்துல எதற்கு ஒப்பிடப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொன்னா, தேவனுடைய ராஜ்யத்திற்கு எதிராக இருந்ததான பாபிலோனிய அமைப்பு. எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா, ஈவன் நீங்க ரெவலேஷன்ல பாத்தீங்கன்னா, ஜெருசலேம், நியூ ஜெருசலேம்ன்றது ஹெவனை பத்தி சொல்லப்படும். பாபிலோன் அப்படின்றது உலகத்தினுடைய அமைப்பை பத்தி சொல்லப்படும். பாபிலோன்றது வந்து ஒரு பிசிக்கல் பிளேஸா இருந்துச்சு. ஆனா அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு 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 ஃபோர் ஷேடோன்னு சொல்லுவாங்க, அதாவது டைப்னு சொல்லுவாங்க. டைப்னா ஒரு மாதிரி. என்னத்துக்கு மாதிரி? இப்ப பாபிலோன் இப்ப நம்ம பயன்படுத்துறோம்னா, பாபிலோன்ற ஊர் இப்ப கிடையாது. ஆனா உலகத்தின் அமைப்புக்கு இப்ப நம்ம என்ன வேர்டை பயன்படுத்துறோம்? பாபிலோன். சோ பாபிலோனியன் மைண்ட் செட்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகத்தினுடைய மைண்ட் செட்டு, அதுதான் அர்த்தம். சோ பாபிலோன்றது ஒரு பிசிக்கல் இடமா இருந்தாலும் இப்ப அது எதுக்கு பயன்படுத்தப்படுகிறதுனா, லிட்டரலா ஒரு 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 டைப் ஆஃப் ஒரு மைண்ட் செட் அண்ட் ஒரு கல்ச்சருக்கு அது பயன்படுத்தப்படுகிறது. சரிங்களா? சோ இப்போ இதே மாதிரிதான் இந்த லிவையாத்தான் அப்படின்றதும் இந்த பாபிலோனுடைய ஒட்டுமொத்த ஆளுமையை குறிக்கிறதாகவும் இருக்கிறது. சரிங்களா? சோ லிவையாத்தான் இது மெரைன்ல இருக்கிறதான ஒரு முக்கியமான ஒரு கிரீச்சர். அடுத்ததா இருக்கிறது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ரேஹாப்ன்றதான இன்னொரு ஒரு கிரீச்சர். இதை பத்தி வாசிக்கலாம் பாருங்க. யோபு 26 12-13 வசனம். அவர் தமது வல்லமையினால் சமுத்திர கொந்தளிப்பை அமரச் செய்து தமது ஞானத்தினால் அதன் மூர்க்கத்தை அடக்குகிறார். தமது ஆவியினால் வானத்தை அலங்கரித்தார். அவருடைய கை நெளிவான சர்ப்ப நட்சத்திரத்தை உண்டாக்கியது. பாருங்க, ஆக்சுவல் டிரான்ஸ்லேஷன்ல இப்படி போட்டிருக்கு, by his power he stilled the sea, by his understanding he shattered Rahab, by his wind the heavens were made fair, his hand pierced the fleeing serpent. இப்போ இந்த ரேஹாப்ன்றது நம்ம தமிழ்ல வந்து அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணல. தமிழ்ல வந்து என்ன போட்டிருக்குன்னா, கொந்தளிப்பு அப்படின்னு போட்டிருக்கு. சமுத்திர கொந்தளிப்பு, அப்புறம் ஞானத்தினால் அதன் மூர்க்கத்தை அடக்குகிறார். மூர்க்கம்ன்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ ஆக்சுவல் டேர்ம் என்னன்னா ரேஹாப்னா
நம்ம இந்த யோசுவா காலத்துல ஒரு ராகாப் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ராகாப் கிடையாது. அந்த ராகாப் வந்து அவங்க வந்து அந்த உளவாளிகளுக்கு இடம் கொடுத்து எரிகோவில் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்கல்ல, அந்த ராகாப் அவங்க, அது வந்து ஒரு பர்சன். இது வந்து ஒரு கிரீச்சர். சரிங்களா? இந்த கிரீச்சர் எப்படி இருக்கு அப்படின்ற ஆராய்ச்சியெல்லாம் நம்ம பார்க்க வேணாம். ஆனா அந்த கிரீச்சர் என்ன பண்ணுது அப்படின்னா, இவங்க தமிழை டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அதனுடைய சுபாவத்தை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அதனுடைய நேமை டிரான்ஸ்லேட் பண்ணாம ராகாப் அப்படின்றது இங்கிலீஷ்ல இருக்கு. தமிழ்ல என்ன போட்டிருக்கு? தமது ஞானத்தினால் அதன் மூர்க்கம். சோ அதனுடைய நேச்சர் அது. அந்த ராகாபுடைய நேச்சர் என்ன அப்படின்னா, அந்த ராகாப்ன்ற கிரீச்சருடைய நேச்சர் என்ன அப்படின்னா, அது மூர்க்கம் உள்ளது. அதாவது மூர்க்கம்னா என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, எனிதிங் தட் கம்ஸ் அகெயின்ஸ்ட் இட்ஸ் அத்தாரிட்டி. அதோடைய அதிகாரத்துக்கு எதிராக ஒண்ணு வந்துச்சுன்னா என்ன ஆயிடும், அப்படியே அந்த டென்ஷன் ஆகி சொல்லுவோம்ல, கோவப்பட்டோன்னா மூக்குல காதெல்லாம் புகை வருதுடா அப்படின்னு இல்லையா, அதுதான் மூர்க்கம். லிட்டரலா நம்ம கொஞ்சம் கிராஃபிக்கலா புரிஞ்சுக்கணும்னா அதுதான். ஒருத்தன் பார்த்தோன்னா அப்படியே பெருமூச்சு விட்டு அப்படியே ஒரு கோவம் வருது பாத்தீங்களா, அதுதான் மூர்க்கம். சோ இவ்விதமான ஒரு சுபாவம் உள்ள ஒரு கிரீச்சர். சரியா? இது கடல்ல இருக்குது, ராகாப் அப்படின்றதான ஒரு கிரீச்சர். இதை பத்தி நம்ம யோபுல நம்ம வாசிக்கிறோம். சரிங்களா? அடுத்தது அதே மாதிரி பாருங்க, ஏசாயா 51 நம்ம அதை பத்தி வாசிக்கிறோம். ஏசாயா 51, ஏசாயா 51 9 to 10. 9ஆம் வசனம் வாசிக்கிறோம். எலும்பு எலும்பு பெலன்கொள், யெகோவாவின் புயமே, ஆரம்ப நாட்களிலும் முந்தின தலைமுறைகளிலும் எழும்பினபடி எழும்பு. ராகாபை துண்டித்ததும் வலு சர்ப்பத்தை வதைத்ததும் நீதான் அல்லவோ. இப்ப கர்த்தருடைய கரம், இப்ப கர்த்தருடைய கரம் என்ன பண்ணணுமா? ராகாபை துண்டா வெட்டி போடணுமா? Awake, awake, put on strength, O arm of the Lord. Awake as in the days of old, the generations of long ago. Was it not you who cut Rahab in pieces, who pierced the dragon? இந்த டிராகனு, இந்த லிவியாத்தான்லாம் வந்து நம்ம வந்து இந்த மூவிஸ் எல்லாம் பார்த்து நம்ம நிறைய நேரம் அதெல்லாம் வந்து ஏதோ வந்து கற்பனை கிரீச்சர்னு நம்ம நினைச்சுன்னு இருக்கோம். கற்பனையில வந்து யாரோ உருவாக்கின ஒரு கற்பனை கதராது அப்படின்னு. ஆனா கிடையாது, டிராகன் இருக்குது. அதாவது ஃபியரி சர்பண்ட், அதாவது நெருப்பை கக்குகிறதான டிராகன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இங்க நம்ம பாக்குறோம் ரேஹாப் அப்படின்றது அப்படிப்பட்ட ஒரு மூர்க்கம் உள்ளது. ஸோ பாசிபிளி ரேஹாப்ன்றது இட் இஸ் என்ன சொல்றது, அந்த நெருப்பை கக்கக்கூடிய ஒரு டிராகன் மாதிரி தான் அது. அப்படிதான் இங்க பார்க்கப்படுகிறது. இப்போ அதுக்கு எதிராக ஏசாயால நம்ம வாசிக்கிறோம், இவரு ஒரு பிரேயரா பண்றாரு. எலும்பு எலும்பு பெலன்கொள், கர்த்தருடைய புயமே, கர்த்தருடைய கரமே, ஆரம்ப நாட்கள்ல முந்தின தலைமுறையில எழும்பினபடி எழும்பு. இப்போ வந்து ராகாபை துண்டித்து, ஏன்னா இதனுடைய கான்டெக்ட்ல நீங்க படிச்சு பாருங்களேன். படிச்சு பாத்தீங்கன்னா அது எதை பத்தி பேசுதுன்னா, இஸ்ரவேலுக்குள்ள இருக்கிறதான மூர்க்கத்தன்மை, இஸ்ரவேலுக்குள்ள இருக்கிறதான அந்த பெருமை. அவங்க வந்து என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, தேவனங்களை கண்டுக்க மாட்டாரு, தேவனங்களை விட்டாரு, நாங்க அப்படியே எங்க இஷ்டத்துக்கு நாங்க வாழுவோம் அப்படின்னு நினைக்கிற அந்த டைம்ல அந்த சுபாவத்தை தான் என்ன பண்றாரு, இங்க கேப்சர் பண்றாரு ஐசாயா. கேப்சர் பண்ணி எங்க ஊர் ஆட்கள் என்ன நினைச்சுன்னுக்குறாங்க, நாங்க எங்க இஷ்டத்துக்கு இருப்போம். அவங்க என்ன பண்றாங்க, தேவனுக்கு விரோதமான ஒரு மூர்க்க செயலை அவங்க விக்கிரக ஆராதனையா பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா கர்த்தருடைய புயமே, நீ எழுந்து என்ன பண்ணு, அதை வெட்டி போடு, அவங்களுடைய பெருமையெல்லாம் நீயே வெட்டி போடு அப்படின்னு சொல்லி இங்க ஒரு பிரேயரா அவர் பண்றதை நம்ம பார்க்கிறோம். சோ இப்போ இங்க காணப்படுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அது ரெண்டாவது நம்ம பார்க்கிறது, இது நீர்நிலைகளில் இருக்கிறதான வல்லமைகள், என்னது, ராகாப் அப்படின்றது. அடுத்தது மூன்றாவதா நாம் பார்க்கிறது, இது எல்லைகளுக்குள்ளாக கிரியை செய்கிறதான மெரைன் ஸ்பிரிட்ஸ். டெரிட்டோரியல், ஒவ்வொரு டெரிட்டரியில காணப்படுகிறதான மெரைன் ஸ்பிரிட்ஸ். சரிங்களா? இதை நம்ம எங்க பார்க்க முடியும் அப்படின்னா, நம்ம ஒரு இன்சிடென்ட்ல, ஜீசஸோட இன்சிடென்ட்ல நம்ம வாசிக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், நான் ஜஸ்ட் சொல்றேன், அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? சோ அங்க வந்து லேகியோன்னு ஒருத்தர் இருக்கிறான். லேகியோன்னு சொல்லி ஒரு பிசாசு பிடிச்ச ஒருத்தர் இருக்கிறான். அப்போ ஜீசஸ் போன உடனே அவன் என்ன பண்றான், உள்ள இருந்து அந்த அசுத்தாவி மேனிஃபெஸ்ட் ஆகுது. கரெக்டா? மேனிஃபெஸ்ட் ஆன உடனே என்ன பண்ணுது, அவன் வந்து இந்த எங்களை வந்து அது ஜீசஸ்க்கு வந்து அதிகாரம் இருந்துச்சு இல்லையா, பாதாளத்துல அடிக்கிறதுக்கு அதிகாரம் இருந்துச்சு. ஆனா அந்த அதிகாரம் இருக்குதுன்னு தெரிஞ்சனால நல்லா கவனிக்கணும், இங்க ரெண்டு விஷயம் நடக்குது. ஒண்ணு, அது அந்த டெரிட்டரிக்கு உள்ள செயல்படுற ஒரு டீமன். சோ அது என்ன பண்ணுது, எங்களை இந்த எல்லைகளை விட்டு துரத்தி விடாதிரும் அப்படின்னு கெஞ்சுது. ஏன் ஸ்பெசிபிக்கா அந்த வேர்ட் அது பயன்படுத்துது? அடுத்ததா, எங்களை அப்படியே நீங்க துரத்துறதா இருந்தாலும் எங்களை அந்த பன்னி கூட்டத்துக்குள்ள துரத்துங்க. ஏன்னா அந்த இடத்துல வேற எதுவுமே இப்ப கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா இப்ப ஜீசஸ் வந்துட்டாரு, மனுஷங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்ப கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒன்னே ஒண்ணு பன்னி மட்டும்தான், அங்க இருக்கிற அனிமல் மட்டும்தான். இப்ப அதை என்ன பண்ணுது,
உடனே ஏசப்பா கமாண்ட் பண்றாரு, பன்னிக்குள்ள போகுது. பன்னி எல்லாம் அங்கிருந்து, ஏன் பன்னி வந்து வேற ஏதாவது கத்திட்டு கூச்சல் போட்டுக்கிட்டு எங்கேயாவது போயிருக்கலாம். ஆனா டைரக்டா பன்னி எங்க போகுது? கடலுக்குள்ள போய் விழுந்து அது மாண்டு போகுது. ஸோ அப்போ ரீசன் என்ன அப்படின்னா, அந்தந்த டெரிட்டரிஸ்குள்ள இருந்து கிரியை செய்கிறதான மெரைன் ஸ்பிரிட்ஸ். இது பத்தி நான் இன்னொரு டெஸ்டிமோனியை நான் ஒன்று சொல்றேன். இப்போ நான் ஒரு குறிப்பிட்ட ஊழியக்காரருடைய சாட்சியை நான் கேட்டேன். பாஸ்டர் ரியன் நான் கூட சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். பாஸ்டர் ரியன் சொல்லிட்டு ஒருத்தர், அவர் வந்து பாத்தீங்கன்னா பெலிஸ் என்கிறதான ஒரு ஐலாண்ட், அதாவது சவுத் அமெரிக்கால இருக்கிறதான பெலிஸ் என்கிற ஐலாண்டுக்கு கர்த்தர் வந்து அவர் ஊழியத்துக்கு போக சொன்னாராம். அது வந்து ஒரு தீவுப்பா. ஸோ இப்போ இந்த தீவுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன தீவு தான் அது. அதாவது ஒரு தீவுனா அதாவது ஒரு நம்ம காட்டுவாசிகள் மாதிரி அந்த தீவு இல்லை, நல்லா வளர்ந்த ஒரு சிட்டி தான் அது. ஒரு டவுன் வச்சுக்கோம், சிட்டி கிடையாது, ஒரு டவுன். இப்போ அங்க ஊழியத்துக்காக அனுப்புறாங்க. ஆனா போகும்போதே காட் சொல்லிட்டாரு, அங்க நிறைய ஸ்பிரிட்ஸ் இருக்கும், அதனால அதை பத்தி ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு. இப்போ அவரு உள்ள அந்த ஊருக்குள்ள போறாரு. அவர் வந்து பிரேசில் அந்த பக்கத்துல இருந்த அர்ஜென்டினா பக்கம் இருந்தவர். அதனால அவர் இப்ப இந்த பெலிஸ் ஐலாண்டுக்கு வராரு. ஃபர்ஸ்ட் டைம் மினிஸ்ட்ரிக்கு வராரு. வரும்போது ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 2 ஃபேமிலி தான் சேர்ந்து இருக்கிறாங்க கிறிஸ்டியன்ஸா. அந்த ஐலாண்ட்லயே 2 ஃபேமிலி தான் கிறிஸ்டியன். அந்த ஃபேமிலிஸ் கிட்ட போயிட்டு ஏசப்பா பத்தி பேசிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அங்க மினிஸ்ட்ரி பண்ண ஆரம்பிக்கிறார். அங்க பார்த்தா எல்லா ஃபேமிலிஸுமே ஏதாவது ஒரு பிரச்சனை. அதுவும் மெயினா எப்படிப்பட்ட பிரச்சனை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதாவது அவங்களுக்குள்ள வந்து அடல்ட்ரி, அதாவது குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள உண்மையற்ற நிலைமையில காணப்படுகிறதான விபச்சார பாவம், இல்லைன்னா ஸ்பிரிட் ஆஃப் லஸ்ட், பொர்னோகிராஃபி, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கூட இருந்துட்டு ப்ராஸ்டியூஷன் போறது, இந்த மாதிரி தான் பிரச்சனை. எப்படின்னா 100க்கு 95 குடும்பம் அப்படிதான் இருக்குமா. அந்த ஊர்ல 100 குடும்பம் இருந்ததுன்னா 95 குடும்பம் அப்படி இருக்குமா. இப்போ இதை பத்தி இவர் ரொம்ப அதிகமா ஜோம் பண்ணும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவர் வழி நடத்தி அந்த காரியங்கள் அப்புறம் டெலிவரன்ஸ்லாம். ஸோ அப்போ அவர் அந்த டெஸ்டிமனியில் அவர் ஷேர் பண்றாரு. அது என்ன அப்படின்னா, அந்த ஐலாண்டை அங்க சுற்றி இருக்கிறதான அந்த ஸ்பிரிட்ஸ், அந்த ஐலாண்டை சுத்தி இருக்கிற அந்த கடல் நிலைகளிலிருந்து வருகிறதான ஆவிகள் எக்ஸ்க்ளூசிவாவே அந்த மக்களை இந்த மாதிரி பாவம் மாத்திரம் தான் அவங்கள பண்ண வைக்குது. அதாவது அதுல அவங்க டெலிவரன்ஸ் ஆகி வந்தவங்க சாட்சி சொல்றாங்க, என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. இட் இஸ் லைக் ஐம் பீங் கண்ட்ரோல்ட் பை சம்திங் எல்ஸ். வேற ஏதோ ஃபோர்ஸ் என்னை கண்ட்ரோல் பண்ற மாதிரி தான் நான் போறேன். ஏன்பா நீ ப்ராஸ்டியூஷன் போன, நீ ஏன் இதை பண்ண அப்படின்னா, நான் பார்க்கல, என்னை யாரோ அப்படி பண்ண வச்சாங்க. ஸோ அப்போ லிட்டரலா அந்த மாதிரி நிறைய காரியங்களை வந்து அவங்க டெஸ்டிமனியா அவங்களுடைய யூடியூப் சேனல்ல நான் பார்த்தேன். ஸோ நான் எதனால நான் சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த மாதிரி இந்த டெரிட்டோரிஸ்ல இருந்து கொண்டு, ஒரு சில எல்லைகளில் இருந்து கொண்டு, இப்போ ஒரு சில நேரங்கள்ல இன்னும் கொஞ்சம் நம்ம ஊர் கான்டெக்ட்ல பேசுவோமே. இப்போ நம்ம பெரிய பெரிய கோயில்கள் பக்கத்துல தெப்பக்குளம் இருக்கும், கவனிச்சிருக்கீங்களா? ஸோ அந்த தெப்பக்குளம்லாம் வந்து நம்ம நினைக்கிறோம் ஏதோ சாதாரணமா குளங்க, அது ரொம்ப ஒரு செரீன் அட்மாஸ்பியர். அங்க வந்து ஒரு தாமரை பூ இருக்கும், அது வந்து அழகா போய் எல்லாரும் கால் கழுவிட்டு வர்றதுக்கோ இது பண்றதுக்கோ நம்ம நினைக்கிறோம். ஆனா உண்மையாலுமே அந்த மாதிரி ஏரியால, அதுவும் மெயினா அந்த கோயிலுக்கு பக்கத்துல இருக்கிற அந்த மாதிரி பெரிய பெரிய பாண்ட் இருக்கு இல்லையா, குளங்கள், அதுல இந்த மாதிரி டெரிட்டோரியலான ஸ்பிரிட்ஸ் என்ன பண்ணும், மெரைன் கிங்டம், அதாவது தண்ணீர்களுக்குள்ளாக அவை தங்கி இருக்கும். ஸோ அவைகள் என்ன பண்ணும், அங்க வந்து அந்த தண்ணியில சும்மா கை அலம்பிட்டு போறவங்க, கால் அலம்பிட்டு போறவங்க சும்மான்னு நினைப்பாங்க, அது வெறும் தண்ணிங்க அப்படின்வாங்க. ஆனா அது மூலமா எவ்வளவு தாக்கங்கள் அவங்களுடைய ஸ்பிரிட்குள்ள போகுதுன்றத அவங்க ரியலைஸ் பண்றதே கிடையாது. சரியா? ஸோ அப்ப அந்த மாதிரி நம்ம மெயினா தண்ணிக்குள்ள, அதுவும் மெயின் அந்த பாண்ட் மாதிரி ஏரியாக்குள்ள போகும்போது நம்ம தேவ பிள்ளைங்களாம் நம்ம ஸ்ட்ராங்கா இல்லைன்னா நம்ம போகக்கூடாது. என்கிட்ட நிறைய பேர் வந்து கேட்பாங்க, நீங்க ஒரு ரீசெண்டா லாஸ்ட் இயர் ஒரு ஃபேமிலி ஒருத்தாங்க சர்ச்ல வந்தாங்க. அவங்க ஆல்ரெடி கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருந்தவங்க. அவங்க வந்து நாங்க போயிட்டு இந்த ஒகேனக்கல்ல போய் குளிச்சுட்டு வரட்டுமா அப்படின்னாங்க. ஒகேனக்கல்ல போய் குளிங்க, எல்லாம் அது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட், நல்லா போய் குளிக்கலாம். ஆனா அதுல இந்த தாக்கங்களும் இருக்குது. இஃப் யூ ஆர் நாட் ரெடி ஃபார் இட், ப்ளீஸ் டோன்ட் கோ. பாஸ்டர் வந்து எங்களை என்ஜாய்மெண்ட்லாம் கெடுக்கிறாரு அப்படின்லாம் நீங்க சொல்லக்கூடாது. பாஸ்டர் வந்து தண்ணியிலேயே குடிக்க விட மாட்டேன்றாருங்க அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா நம்ம செய்யற எல்லா செயலுக்குமே நம்மளுடைய ஆவிலையும் ஒரு ஆக்ஷன் ஒன்று நடக்குது. எவ்ரி ஆக்ஷன் தட் வி டூ இன் த பிசிக்கல் ரெல்ம் is also it has equal reaction in the spirit realm as well. இது நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம எதையுமே பிசிக்கலா செஞ்சுட்டு ஸ்பிரிட் ரெல்ம்ல எனக்கு எந்த பாதிப்பும் இல்லைன்னா நம்ம சொல்லவே முடியாது. பிசிக்கலா நம்ம செய்யறது எல்லாமே ஆவி மண்டலத்திலையும் நம்மளுடைய ஆவி என்ன பண்ணும், அது கண்டிப்பா பாதிக்கும் இல்லையா? இப்போ கொரிந்தியன்ஸுக்கு எழுதும் போது பால் கூட சொல்றாரு, அவனுக்கு வந்து என்ன பண்றானுங்கன்னா அந்த விபச்சார பாவம், அந்த 1 Corinthians chapter 5 சொல்றாரு,
அதாவது அந்நியர்களுக்குள்ள காணப்படாத பாவம் வந்து உங்க சர்ச்சுக்குள்ள இருக்குடா. பர்சன் இஸ் ஸ்லீப்பிங் வித் ஸ்டெப் மதர். இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்க பண்றீங்க. ஏன்னா அவங்க விஷயத்துல அந்த ஃபுல் கான்டெக்ட் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அங்க இருந்ததான அந்த ரோமன் பீப்புளுக்கு இருந்ததான மைண்ட் என்ன தெரியுங்களா? ஏன்னா கிரீக் பிலாசபிக்கல் தாட் அவங்களுக்குள்ள இருந்துச்சு. அவங்களுடைய கான்செப்ட் என்னன்னா, எவ்ரிதிங் ஐ டூ வித் த பாடி இட் கோஸ் வித் த பாடி. அதாவது அதோட அழிஞ்சு போயிடும், ஸ்பிரிட் அதை அஃபெக்ட் பண்ணாதுன்னு நினைச்சாங்க. ஆனா பால் சொல்றாரு, டே அப்படி கிடையாது. நீ பாடியில என்ன செய்யறியோ அது உன்னுடைய ஆவி என்ன பண்ணும், அது பாதிக்கும். அதனாலதான் என்ன சொல்றாரு, உங்களுடைய சரீரமானது தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. சோ அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம பிசிக்கலா நம்ம வந்து ஒரு என்ஜாய்மெண்ட் நினைக்கிறோம். ஒரு பீச்சில் போய் அஃப்கோர்ஸ் அதெல்லாம் நான் செய்ய வேணாம், நீங்க ஆத்துல போய் குளிக்க வேணாம், அதை பண்ணக்கூடாது, இதை பண்ணணும், அந்த ரெஸ்ட்ரெயின்ஸ் மாதிரி நான் உங்ககிட்ட சொல்லல. பட் நம்ம ரொம்ப 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 ஸ்பிரிச்சுவலா டிசர்ன்டாவும் நம்ம ஆவியில ரொம்ப ஸ்ட்ராங்காயும் இல்லை அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி இடங்களுக்கு நம்ம ஃபன்னு என்ஜாய்மெண்ட் என்டர்டைன்மெண்ட் போகும்போது நம்மள அறியாமலேயே இந்த ஆவியின் தாக்கங்கள் என்ன ஆகும், நமக்குள்ள வரும். சரிங்களா? இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சோ மூணாவது நம்ம பார்க்கிறது இந்த எல்லைகளுக்குள்ளாக இருந்து கண்காணிக்கிறதான கட்டுப்படுத்துகிறதான இந்த மெரைன் ஸ்பிரிட்ஸ். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா நான்காவது நம்ம பார்க்கிறோம், இங்க வந்து என்னன்னா பிலிஸ்டைன்ஸ் வணங்கினதான ஒரு காட். சரிங்களா? அது எங்கன்னு பாக்குறோம்னா அது வந்து ஜஸ்ட் மார்க் பண்ணிக்கோங்க. 1 சாமுவேல் சாப்டர் 5ல அதை நம்ம பாக்குறோம். தாகோன், டேகன் அப்படின்னு சொல்லி ஒரு காட். டேகன் கூகுள் போட்டு பாருங்களேன். அது வந்து பாத்தீங்கன்னா ஹாஃப் மேன் ஹாஃப் ஃபிஷ். மெர்மேன் இருக்கு இல்லையா, மெர்மேன், மெர்மெய்டு மாதிரி மெர்மேன். மெர்மெய்டுன்றது கடல் கன்னி. இப்ப பாருங்க நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல போட்டிருக்காங்க கடல் கன்னி. எவ்வளவு டிமானிக் பாருங்க. இப்போ நம்ம எக்ஸிபிஷன்லப்பா தீமே கடல் கன்னி தான். சர்க்கஸ் மாதிரி எக்ஸிபிஷன் போட்டிருக்கானுங்க, ஒரு ஃபிஷ் மாதிரி வச்சிருக்காங்க. அதாவது நீங்க எக்ஸிபிஷன் போகக்கூடாதுன்றதுக்காக நான் உங்களை சொல்லல. ஆனா அங்க போகும்போது எவ்வளவு தாக்கங்கள் வரும்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். எவ்ரி பிளேஸ் தட் யூ கோ, தேவனுடைய பிள்ளைங்களா ஸ்பிரிச்சுவலா ஆண்டவர் உங்களை நடத்தும் போது நீங்க காலடி எடுத்து வைக்கிற ஒவ்வொரு இடத்த பத்தியும் கர்த்தர் உங்ககிட்ட பேசுவார். சும்மானா போய் ஒரு இடத்துக்கு நம்ம போக மாட்டோம். சும்மா போயிட்டு வந்தாங்க அப்படின்லாம் போக மாட்டோம். நம்ம ரொம்ப ரொம்ப உணர்த்தப்பட்டவங்களா இருக்கும்போது ஆவியானவர் ஒரு சில இடங்களுக்கு நம்மள போக விடவே மாட்டார். சோ அது வந்து நம்மளை வந்து என்ஜாய்மெண்ட் பண்ண விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் நம்மளை தடுத்து நிறுத்துறாருன்றது கிடையாது. அந்த இடத்துல என்ன தாக்கம் இருக்குது, ஏன்னா ஸ்பிரிச்சுவலா நம்மள என்ன ஆவியின் தாக்கங்கள் நம்மளை தொடரும் அப்படின்றத இயேசுவுக்கு நல்லா தெரியும். அப்ப என்ன பண்றாரு, நம்மள ஒரு சில நேரங்களை ப்ரொஹிபிட் பண்றாரு, நம்மளை தடுத்து நிறுத்துறாரு. அப்போ நம்ம வந்து அதை ஒழுங்கா டிசர்ன் பண்ணணும். இப்போ அங்க வந்து பாத்தீங்கன்னா அது ஆட் இப்படிதான் போடுறாங்க, கடல் கன்னி மீன்கள்லாம் இருக்குது. ஆனா அப்பப்போ அந்த கீழே மட்டும் ஒரு ஃபிஷ்ஷோடைய ஒரு பாட்டமை மாட்டிக்கிட்டு 2 பெண்கள் வந்து என்ன பண்றாங்க, உள்ள வந்து அப்படியே ஸ்விம் பண்ணிட்டு அப்படியே போறாங்க. நம்ம ஊர்ல, நம்ம சேலத்துல தான் அது, நியூ பஸ் ஸ்டாண்ட்ல. இந்த மாதிரி இதுல ஒரு தீம் பார்க்கே இருக்கு பெங்களூர்ல ஒரு தீம் பார்க்கு. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் லாங்கஸ்ட் டனல், அதாவது அண்டர் வாட்டர் டனல் வந்து பெங்களூர்ல ஆர்டிபிஷியலா பண்ணியிருக்காங்க. அது உள்ள போனாலே அப்படியே கடலுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். ரொம்ப கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் என்னமோ கடல் தண்ணிக்குள்ளேயே. ஸோ அது சுத்தி ஃபிஷ் எல்லாம் அப்படியே சுத்தி வந்துட்டே இருக்கும். நம்ம கடலுக்குள்ள அப்படியே நடந்து போற மாதிரி ஒரு ஃபீலுக்காக. சரி, இப்போ இதெல்லாமே ஓகே, பார்க்க நல்லா தான் இருக்குது, எல்லாம் ஓகே தான். ஆனா அதுல இருக்கக்கூடிய தாக்கங்கள் என்ன? ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள்ல போகும்போது ஸ்பிரிச்சுவலா நமக்கு என்ன நடக்கும் அதை நம்ம சிந்தித்து பார்க்கணும். ஸோ இவ்விதமா இந்த தாகோன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு மெர்மேனுடைய ஒரு ஐடல் தான். அது அந்த ஐடல் வந்து அப்கோர்ஸ் அந்த இடத்துல பாக்குறோம், கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி வந்து வச்ச உடனே அது ஆட்டோமேட்டிக்கா கவிழ்ந்து அது விழுது. ஆனா இதெல்லாம் நமக்கு கேட்க சூப்பரா தான் இருக்கு. ஆனா கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி மேல இருந்த அந்த அனாயிண்டிங் நம்ம மேல இருக்குதா? நம்ம மேல இருந்தா நம்ம போலாம், எங்க வேணா போய் நிக்கலாம். எந்த தாகவனாவது ஒன்னாவது தலைகுப்புற விழுந்து கவிழ்ந்துரும். ஆனா நம்மளே இப்பதான் கத்துக்குட்டிங்களா ஏதோ கொஞ்சம் கொஞ்சமா ஜோம் பண்ணிக்கிட்டு நம்ம வசனம் வாசிச்சுக்கிட்டு அப்பப்போ தவறிக்கிட்டு விழுந்துக்கிட்டு எழுந்துக்கிட்டு நீச்சல் அடிச்சுக்கிட்டு கத்துக்கிட்டு இருக்கோம். இந்த சூழ்நிலையில நம்ம இன்னும் அவ்வளோ பெரிய ஒரு ரைச்சஸ் ஆல்டரா நம்ம என்ன ஆகல, இன்னும் மாற்றப்படலை. ஸோ அதனால இந்த மாதிரி இடங்களுக்கு நம்ம போகும்போது ஆவியனுடைய அனுமதி இல்லாமையும் ஆவியனுடைய விருப்பம் இல்லாம நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஆவியனுடைய லீடிங் இல்லாம போகவே கூடாது. நான் ஏன் சொல்றேன், ஈவன் நம்ம ஊர்ல இருக்க இப்ப நம்ம ஃபேர்லாண்ட்ஸ்ல இருக்க ஸ்டார்பக்ஸ் காஃபி, நிறைய பேர் என்னையெல்லாம் வந்து என்கிட்ட ஒரு பையன் என்கிட்ட கன்ஃபரண்ட் பண்ணானே, அது எப்படின்னு நீங்க எல்லாத்தையும் ஆவின்னு சொல்றீங்க, ஸ்டார்பக்ஸோடைய லோகோவே வந்து பாத்தீங்கன்னா மெர்மெய்டு தான்.
தம்பி அங்க வேணாண்டா, ஏன் அவனே கண்டுபிடிச்சிட்டானே அது ஆவி தானே அப்படின்னா, நீ என்ன என் பேசுற பேட்டர்ன் வச்சு அவனே அண்ணே அது ஆவி தானே நீங்க அங்க போக கூடாதுன்னு சொல்லி, ஆமாடா நான் போவேன் தான் சொல்லுவேன். ஏன்னா நீ பைத்தியக்காரன்னு எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, நான் அதை தான் சொல்லுவேன். ஏன்னா அது ஒரு தாக்கம், பிசாசனுடைய ஒரு தாக்கம் ரூட். ஆமா, அதுக்கு ஒரு ஏன்ஷியன்ட் ரூட் இருக்கு. நம்ம அந்த மெர்மெய்டுன்ற லோகம் அவன் சும்மா அவன் வைக்கல. அப்போ அதுக்கு எவ்வளவு தாக்கங்கள் இருக்கு. நான் இன்னொரு KFC-யோட ஆடு கூட நான் அனுப்பிச்சு விட்டேன்ப்பா. KFC-யோட ஒரு ஆடு ஒன்று இருந்தது. அது நான் அந்த வீடியோ நான் உங்களுக்கு அனுப்பிச்சுடுறேன். டயப்ளோ அது வந்து பாத்தீங்கன்னா ஹியூமன் சாக்ரிஃபைஸை இது பண்ற மாதிரி அந்த ஆடு பண்ணியிருக்கானுங்க. ஸோ இதெல்லாம் வந்து அப்போ பார்த்தா எதுவுமே சாப்பிடக்கூடாது. இன்ஃபேக்ட் அது எல்லாமே அன்ஹெல்தியானது. யோசிச்சு பாருங்களேன், இந்த காஃபியா இருக்கட்டும், அந்த KFC சிக்கனா இருக்கட்டும், கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா அது இட் இஸ் அன்ஹெல்தி. ஸோ ஆவியானவர் அது கரெக்டா அது வேற ஒரு ரூட் நம்ம கண்டுபிடிக்கிறோம். நீங்க அன்ஹெல்தின்னு நினைச்சு நீங்க அதை ஒதுக்குனாலும் ஓகே தான். ஆனா ஸ்பிரிச்சுவல் ரூட்டிங்ஸ் வந்து தேவ பிள்ளைகளுக்கு கண்டிப்பா இருக்கணும். நம்ம ஸ்பிரிச்சுவல் ரீசன்ஸ் இருக்கணும். நமக்கு நம்ம ஒரு காரியம் செய்யணும்னா அதுக்கு ஆவிக்குரிய காரணம் இருக்குது. ஒரு காரியம் செய்யலைன்னா அதுக்கும் ஸ்பிரிச்சுவல் ரீசன் இருக்கு. நம்ம இதை டிசைன் பண்ணணும். நமக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அதிகமா ஜெபத்துல தேவனோட கூட நேரத்தை நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். தேவனுடைய வார்த்தையை நம்ம அதிகமா வாசிக்கணும். கண்டிப்பா மறைஞ்சிருக்கிற காரியங்களை கர்த்தர் நமக்கு ரிவீல் பண்ணுவார்ப்பா. அவரு அப்படிலாம் ரிவீல் பண்ணாமலாம் இருக்கவே மாட்டார். ஸோ இங்க கவனிக்கும் போது இந்த ஃபோர்த்தை நம்ம பார்க்கிறது இந்த தாகோன் என்கிற மீன் கடவுள் தான் அவன் வணங்கிட்டு இருந்தான். இப்போ அத காட் என்ன பண்றாரு, அவருடைய உடன்படிக்கை பெட்டி வரும்போது அந்த தாகோன் சுக்குநூறா தலை போய் கையெல்லாம் போய் அது உடைந்து போகிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ அங்க கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி முன்பதாக அது ஒன்றுமே இல்லாமல் போய்விட்டது. அது ஃபால்ஸ் காட் அப்படின்னு பாக்குறோம். ஸோ 4வது சொல்லியிருக்கு. அடுத்தது 5வதா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாக்குறோம் பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம். இப்ப நான் சொல்லிட்டு அடுத்து இதனால என்னென்னலாம் நடக்குது அப்படின்றத நான் சொல்ல போறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரம் 1வது வசனம் பாருங்க. பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன். அப்பொழுது கடலில் இருந்து ஒரு மிருகம் எழும்பி வருவதை பார்த்தேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் 10 கிரீடங்களும் அதன் தலைகளின் மேல் தேவனை அவமதிக்கும் பெயர்களும் இருந்தன. And I saw a beast rising out of the sea with 10 horns and 7 heads, with 10 diadems on its horns and its blasphemous names on its head. So இங்க நம்ம பார்க்கிறோம், இது லிட்டரலாவே ஒரு விஷன்லயே பார்க்கிறாரு. ஒரு கிரீச்சர் வருதான். அது எப்படிப்பட்டதா, தேவனை தூஷிக்க கூடியது, தேவனை அவமதிக்கும் பெயர்கள் அதன் மேல எழுதப்பட்டிருக்கு. ஒரு பீஸ்ட் ஒண்ணு எங்க இருந்து எழும்பி வருது, கடலுக்குள்ள இருந்து எழும்பி வருது. சோ கடலை பத்தி காட் வந்து ஒரு நெகட்டிவ் டோன்லயே தான் செட் பண்றாரு. பைபிள் ஃபுல்லாவே நீங்க பாத்தீங்கன்னா ஓஷன், சி எல்லாத்துலயுமே ஒரு நெகட்டிவ் டோனு தான் இது பண்றாரு. இன்ஃபேக்ட் வந்து அவரு நியூ டெஸ்டமெண்ட்ல கூட கவனிச்சு பாருங்க, அந்த படகுல போகும்போது அவர் என்ன பண்றாரு, கடல்ல நடக்கிறாரு. இட்ஸ் பிகாஸ் ஹி வாண்ட் டு ப்ரூவ். அங்க அவர் என்ன ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சாரு, சீஷர்கள் முன்னாடி நான் பெரிய ஆளு கெத்துன்னு ப்ரூவ் இல்ல. ஹி வாண்டட் டு ப்ரூவ் த ஸ்பிரிட்ஸ் தட் ஹி இஸ் இன் கண்ட்ரோல். அவர் கடல் மேல நடக்கும் போது, அதே மாதிரி கடலை அமர்த்தும் போது இறையாதே அமைதலாரு அப்படின்னும் போது இட் வாஸ் அது வந்து அதெல்லாம் உள்ள அப்ப உள்ள கிங்டம்ல என்ன ஆட்டம் ஆடி இருக்கும், என்ன நடி அஸ்திபாரமே அசைஞ்சிருக்கும். அவர் இறையாதே அமைதலா இரு அப்படின்னும் போது அங்க சீஷர்களுக்கு அது இறையாதே அமைதலா இரு, சீஷர்களுக்கு கடல் அலை. ஆனா உண்மையாலுமே கீழே அங்க கிங்டம் ஷேக் ஆயிருக்கும், வந்துட்டாரியா அவரு அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்போ லிட்டரலா இவ்விதமான தாக்கங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மெரைன் அண்ட் இந்த ஓஷனிக் அண்ட் இந்த சி சம்பந்தமான கடல் சம்பந்தமான இடங்களிலே நடந்து கொண்டிருக்கிறது. சரி, இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா இந்த 5 காரியங்களை நான் சொல்லியிருக்கேன். இப்போ இதனால நடக்கிறது என்ன, இந்த மாதிரி ஆவியினுடைய தாக்கங்கள் ஒருவேளை ஏற்கனவே நமக்குள்ள இருந்தாலும் சரி, இல்ல ஒருவேளை அப்படிப்பட்ட ஆவிகள்னால நம்ம டிசீவ் ஆயிருந்தாலும் என்னென்னலாம் நமக்குள்ள இருந்திருக்கு, எல்லாம் என்னன்னா இருக்க வாய்ப்பு இருக்கு, எப்படிப்பட்டதான தாக்கங்கள் இருக்குன்றத நான் சொல்றேன். முதலாவது, நமக்குள்ள கண்டினியூஸா விச் கிராஃப்ட் அட்டாக்ஸ் இருக்கும். தொடர்ச்சியா பில்லி சூனிய தாக்கங்கள். பில்லி சூனியன்னா லிட்டரலா யாரோ ஒரு மந்திரம் பண்றவங்க நமக்காக போய் மந்திரம் பண்றது மாத்திரம் இல்ல. விச் கிராஃப்ட்ன்றது பலவிதமான விச் கிராஃப்ட் இருக்கு. சரிங்களா, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிக்கிறேன், விச் கிராஃப்ட் பிரேயர்ஸ்னே இருக்குது. கிறிஸ்தவங்களே கூட என்ன பண்ண முடியும், பில்லி சூனியம் பண்ண முடியும். எப்படி கிறிஸ்தவங்க பில்லி சூனியம் பண்ண முடியும், அந்த மெசேஜ் கேட்டீங்களான்னு தெரியல. So everything that is not, every prayer that is not done in accordance with the will of God is என்னது, witchcraft. தேவனுடைய சித்தத்துக்கு எதிர்மறையா ஒருத்தன் ஜெபம் பண்றான்னு வச்சுக்கோங்களேன். இப்ப உதாரணத்துக்கு சாம் பால் வந்து என்கிட்ட கேட்கிறான், அண்ணே
நாளைக்கு வந்து நான் வந்து ஒரு FZX பைக் வாங்கணும்னு ஆசைப்படுறேன், இல்ல R15 வாங்கணும்னு ஆசைப்படுறேன், அதனால எனக்கு ஜெபம் பண்ணுங்கண்ணே அப்படின்னு சொல்லி நீ கேட்கறன்னு வச்சுக்கோங்க. நானும் வந்து கர்த்தாவே மகனுக்கு R15 வாங்குறதுக்கு கிருபை தாரும், அதற்கு வேண்டிய தேவைகள் எல்லாம் சந்தியும் அப்படின்னா அது பேர் விச் கிராஃப்ட் பிரேயர். இப்போ என்னதான் சாம்பாலுக்கு R15 வாங்கணும்னு ஆசையா இருந்தாலும், நான் வந்து R15 தம்பி ஓட்டிட்டு போறதை பார்க்கணும் எனக்கு ஆசையா இருந்தாலும், காட்ஸ் வில்லுன்னு ஒண்ணு இருக்கு, கரெக்டா? அப்போ அதுல மேபி நம்ம நினைச்சிருப்போம் R15, ஆனா காட் ஒண்ணு அதை காட்டிலும் வேற ஏதாவது விஷயத்துல பிளஸ் பண்ணணும்னு நினைச்சிருப்பாரு. அப்போ நான் என்ன ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், தம்பி சொல்லிட்டாரு அதனால அவருடைய தேவைக்காக ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஜெபம் பண்றேன் இல்லையா? சோ இந்த ஜெபத்தை தேவனும் கேட்கிறாரு, ஆனா தேவன் பதில் அளிக்க போறது இல்ல. அடுத்ததா இந்த பக்கம் யாரு கூட இருந்து ஒட்டு கேட்டுட்டு இருக்கிறா, பிசாசும் ஒட்டு கேட்கிறான். சோ அப்ப அவன் என்ன பண்றான், இப்போ சாம்பால திசை திருப்பறதுக்கு தேவையில்லாத தேவனுக்கு சித்தமில்லாத ஒரு காரியத்தை என்ன பண்ணுவான், கொண்டு வருவான். சோ நம்மளும் என்ன பண்ணுவோம், ஓ பில்லியன் நேத்து ஜெபம் பண்ணாரு பாரு, அடுத்த நாளே R15 வந்துருச்சு பாரியா அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். சோ நம்ம இங்க டிசர்ன் பண்ணணும். அப்போ நம்ம எந்த ஒரு பிரேயருமே காடோடைய சித்தத்துக்கு மாறி நம்ம ஜெபம் பண்ணும்போது அது விச் கிராஃப்ட். சோ அப்போ யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் நமக்காக தேவ சித்தம் இல்லாம எத்தனை பேர் நமக்கு ஜெபம் பண்ணியிருப்பான். அப்ப அது எல்லாமே நமக்கு விரோதமா எப்படிதான் இருக்குது, விச் கிராஃப்ட் அட்டாக்ஸா இருக்கிறது. சரிங்களா? சோ இந்த விச் கிராஃப்ட் அட்டாக்ஸ் மெயினா நம்மளுக்குள்ள என்னத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா மிஸ்ஃபார்ச்சூன்னு சொல்றோம் இல்லையா? அதாவது வந்து பாத்தீங்கன்னா பொருளாதார நஷ்டங்கள், கடன் பிரச்சனைகள், இந்த மாதிரி ஏற்படுத்தக்கூடியதான தாக்கங்கள். சரிங்களா? அது மாத்திரம் இல்லாம நிறைய இந்த மாதிரி காரியங்கள் தான் வந்து ரோட் ஆக்சிடென்ட்ல மறிக்கிறது, அன்டைம்லி டெத், அதாவது வந்து பாத்தீங்கன்னா அதாவது காலத்துக்கு முன்னரே மறித்தல். அதாவது இப்படி சொல்லுவா இல்லைங்களா, அல்பாயுசுல போயிட்டாருப்பா அப்படின்வாங்க. அல்பாயுசுனா எங்க ஏஜ்ல போயிட்டாருப்பா அப்படின்வாங்க, செத்து போயிட்டான் அப்படின்வாங்க. சோ இந்த மாதிரிலாம் இப்போ லாஸ்ட் வீக் எங்க ஊர் பக்கத்துல ஒரு பண்டிகை நடந்ததுப்பா. அதுல வெடி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த பண்டிகையில வெடி போட்டுவாங்க இல்லைங்களா, அந்த வெடி ஒண்ணு ஒருத்த மேல ஒரு அந்த வெடி இருக்கிற, அதாவது அந்த ராக்கெட் மாதிரி விட்டுருக்காங்க. அது நேரா போயிட்டு திரும்ப அப்படியே ரிட்டர்ன் ஆகி வெடி குமிச்சு வச்சிருக்கிற இடத்துல வந்து விழுந்துருச்சு. அங்க இருந்த ஒரு ஆளுடைய கை காலு தலையெல்லாம் துண்டு துண்டா போயிடுச்சுப்பா, பறந்து போய் கடைகள் எல்லாம் போய் விழுந்து கிடக்குது. ஒரு கை அங்க போய் பொறுக்கிட்டு வராங்க, வயிறே காணோம், தலை ஒரு பக்கம் இருக்குது, ஒரு ஆளு செதறி போயிட்டான்பா பண்டிகை அப்போ. இப்போ நம்ம ஒரு ஓமலூர்ல ஒரு கிராமத்துல ஒரு கோவில்ல இப்போ இது யோசிச்சு பாருங்க, இது இந்த டெத்தை நம்ம எப்படி ஜஸ்டிஃபை பண்ண முடியும்? அதாவது ஒருத்தன் ஆக்சிடென்ட்ல சாகுறது, ரோட் ஆக்சிடென்ட் கூட ஒத்துக்கலாம், வெடிச்சு கை காலம் துண்டு துண்டா போய் இறந்தா அது எவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு காரியம் இல்லையா? சோ அப்போ இதெல்லாமே வந்து நம்ம ஏதோ சாதாரணமா நடக்குதுங்க, கெட்ட காலங்க அப்படி இப்படின்லாம் நம்ம பேசிக்கிறோம். ஆனா உண்மையாலுமே இது எல்லாமே பயங்கரமான ஒரு டிமானிக் பிளான்ல அவங்க எல்லாமே சிக்கி கொண்டு இருக்கிறாங்க. ஸோ அன்டைம்லி டெத், அப்புறம் தொடர்ச்சியா நமக்கு ஃபெயிலியர்ஸ், அதாவது நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள், படிப்புல நிறைய பேர் படிக்கணும், ஜஸ்ட் பேசிக்கான ஒரு விஷயத்துல கூட அவங்களால படிச்சு மேல வர முடியாது. ஸோ அந்த மாதிரி தொடர்ச்சியான ஃபெயிலியர்ஸ் அவங்களுக்கு இருக்கும். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இதுல உயர்வுல, அதாவது வேலை ஸ்தலத்துல உயர்வு தடைப்பட்டிருக்கும். ப்ரமோஷன் வந்து அவங்க ரொம்ப எலிஜிபிளான பர்சனா இருப்பாங்க, ஆனா ப்ரமோஷனே அவங்களுக்கு வராது. ஸோ அந்த மாதிரி தாக்கங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாவர்ட்டி, எப்பயுமே ஒரு தரித்திர நிலை, தரித்திரம் பிடிச்சவங்களாவே இருப்பாங்க, எவ்வளவு சம்பாதிச்சாலும் கையில காசு இருக்கவே இருக்காது. அதுக்கப்புறமா திருமண தடை, அவங்களுக்கு வந்து மேரேஜே ஆகாது, ஏதாவது ஒரு காரணம் சொல்லி பொண்ணு மாப்பிள்ள தள்ளி போய்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய தாக்கங்கள் இந்த விச் கிராஃப்ட் அட்டாக்ஸ் மூலமா இந்த மெரைன் ஸ்பிரிட்ஸ் கொண்டு வருது. அடுத்து ரெண்டாவதா, இந்த மெரைன் ஸ்பிரிட்ஸ் மூலமா அதிகமா டாமினேட் பண்ணப்படக்கூடிய ரெண்டாவது விஷயம் என்னன்னா ஸ்பிரிட் ஸ்பவுஸ். அதை பத்தி ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம் இல்லையா? கனவுல வந்து நம்மளோடு கூட செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வச்சுக்கிறதான, உடலுறவு வைத்துக் கொள்ளுகிறதான ஆவிகள். நிறைய பேர் சின்ன வயசுல, எனக்கு இது விவரம் தெரியறதுக்கு முன்னாடி எல்லாம் இப்ப நம்ம ஸ்கூல்ல கண்டிப்பா பேசியிருப்பாங்க, ஒரு நடிகையை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு பிடிச்ச நடிகையை நம்ம அப்படியே ஃபேண்டசைஸ் பண்ணுவோம், அந்த நடிகையே வந்து நம்ம கனவுல வந்து என்ன பண்ணுவாங்க, நம்மளோடு கூட செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ்ல இருப்பாங்க. நம்ம நினைச்சுக்குவோம், நடிகை என் கனவுல வந்தா தெரியுமா, அடுத்த நாள் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் சொல்லிக்கிட்டு இருப்பானுங்க பசங்க, நைட்ல அவ வந்தாடான்னு கதை விட்டுட்டு இருப்பாங்க. ஆனா நமக்கு தெரியல அதெல்லாம், எனக்கே அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. அதை வந்து நம்ம பெருமைன்னு நம்ம நினைச்சிருக்கோம், ஆனா அது எவ்வளவு டிமானிக்கான விஷயம். ஏன்னா நான் உங்ககிட்ட ஏன் இவ்வளவு டீப்பாவும் இவ்வளவு தெளிவாகவும் பேசுறேன்னா, ஏன்னா இந்த தாக்கத்துல நான் கட்டப்பட்டிருந்தேன், காட் என்ன டெலிவர் பண்ணாரு, என்னால ஓப்பனா அதை கன்ஃபஸ் பண்ண முடியும். நான் இந்த மாதிரி நிறைய தாக்கங்கள் எனக்குள்ள இருந்துச்சு, ஸ்பிரிட் ஸ்பவுஸ் தாக்கங்கள் எனக்குள்ள இருந்துச்சு, கர்த்தர் அதை வெளிப்படுத்தினார். அதுக்கு ஆனா வந்து இதுக்கு ஒரு டெஸ்பரேஷன் வேணும்பா.
சும்மா ஒரு நாள் 2 நாள்லாம் ஜாம் பண்ணா பத்தாது, டெஸ்பரேட்டா ஜாம் பண்ணணும். ஏசப்பா இந்த விஷயம் எனக்கு வேணவே வேணாம், இதை நான் அறவே நான் வெறுக்கிறேன், இது என் எல்லைக்குள்ளேயே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஏக்கமும் ஒரு வாஞ்சையும் இருந்தா கர்த்தர் நிச்சயமா நமக்கு விடுதலை தருவார். ஸோ செகண்டா சொன்னது ஸ்பிரிச்சுவல் ஸ்பௌஸ். அடுத்து மூன்றாவதா வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த கான்ஸ்டன்ட் செக்ஷுவல் ஃபேண்டசைசிங், அந்த செக்ஷுவல் ட்ரீமா வரலனாலும் பகல் கனவுன்னு வாங்க பாத்தீங்களா, அதாவது கனவா வராது, ஆனா பகல்ல அவங்களுடைய தாட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செக்ஷுவல் ஃபேண்டசிஸ் பத்தி இருக்கும். ஈவன் ஹஸ்பண்ட்ஸுக்கு இருக்கும். அது நான் சொன்னது கல்யாணம் ஆகாதவங்களுக்கு பத்தி மட்டும் சொல்ல, கல்யாணம் ஆனவங்களுக்குமே செக்ஷுவல் ஃபேண்டசிஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய அவங்களுக்கு ஃபேண்டசைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி அதுலயே நிறைய பிரிவுகள்ல இருக்கு. பட் நான் அதெல்லாம் பத்தி பேச நான் விரும்பல. ஏன்னா இந்த மெயினான இந்த மெரைன் ஸ்பிரிட் வந்து அது ரொம்ப செடியூசிங்கா, ரொம்ப தந்திரமா, அது அந்த வசியப்படுத்துகிற மாதிரி தான் என்ன பண்ணுதுங்க, தன்னுடைய தாக்கத்தை ஒரு மனுஷனுடைய ஆவிக்குள்ளாக கொண்டு வருகிறது. அடுத்து நான்காவதா விவரிக்க முடியாத மெரைட்டல் ப்ராப்ளம்ஸ், அன்எக்ஸ்பிளைன்டு மெரைட்டல் ப்ராப்ளம்ஸ். என்னன்னா நல்லா இருப்பாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், திடீர்னு சண்டை வரும், திடீர்னு ஆர்குமெண்ட்ஸ் வரும், திடீர்னு பாத்தீங்கன்னா மனைவியினுடைய பிஹேவியர் வேற மாதிரி இருக்கும், கணவனுடைய பிஹேவியர் வேற மாதிரி இருக்கும். நல்லா இருக்கிற குடும்பத்துல ஒரு தேர்ட் பர்சன் யாரோ ஒருத்தங்க ஃப்ரெண்டு மாதிரி இருப்பாங்க, திடீர்னு அவங்க மூலமா ஒரு பிரச்சனை ஒண்ணு வரும். ஸோ இந்த மாதிரி விவரிக்க முடியாது, எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத மெரைட்டல் இஷ்யூஸ், சரிங்களா, அதுவுமே இந்த மெரைன் ஸ்பிரிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்தது அஞ்சாவதா தொடர்ச்சியா நீந்திக்கிட்டு இருக்கிற மாதிரி, கடல்ல போய் உளற மாதிரி, போயிட்டே இருக்கிறோம், திடீர்னு அப்படியே கீழே விழுற மாதிரி கனவு வரும். அதாவது கீழே விழுற மாதிரினா ஒரு மலை உச்சில இருந்து அப்படியே கீழே விழுந்து அப்படியே கடலுக்குள்ள போய் பொத்துன்னு விழுற மாதிரி இருக்கும். அப்புறம் எப்ப பார்த்தாலும் எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி ஒருத்தன் எங்க சர்ச்ல இருக்கான், அவன் அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா கடல்ல நீந்திக்கிட்டே இருப்பானாம். அதாவது இந்த வேகமா ஏதோ பின்னாடி யாரோ துரத்திட்டு வர மாதிரி இவன் நீந்திக்கிட்டே போவானாம். கடைசியா பார்த்தா எந்திரிச்சு பார்த்தா நிஜமாவே மூச்சு எடுத்துட்டு இருக்கும். கனவுல இருந்து எந்திரிச்ச உடனே மூச்சு எடுக்குமா, அந்த வேகமா நீந்தின உடனே நம்ம பிரெத் எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி லிட்டரலா வந்து அவனுக்கு பிரெத் எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ அந்த மாதிரி ரெகுலரா நம்மள பின்தொடர்ந்து வருகிறதான தாக்கங்கள். அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் செக்ஷுவல் தாட்ஸ், தொடர்ச்சியான அசுத்த எண்ணங்கள், லஸ்ட்ஃபுல் அண்ட் செக்ஷுவல் தாட்ஸ், தொடர்ச்சியா அது அப்படியே, அதாவது அப்படியே என்ன சொல்றது, அப்படியே ஒரு வெள்ளம் அடிச்சுக்கிட்டு போற மாதிரி அந்த எண்ணங்கள் வரும், கண்ட்ரோலே பண்ண முடியாது, அன்கண்ட்ரோலபிள் தாட்ஸ். அது நினைச்சா கூட நம்மளால தேவையில்ல போ அப்படின்ட்டு வேற எங்கேயாவது கவனத்தை திருப்பினா கூட நமக்கு அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த தாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். ஒண்ணும் இல்ல, சிம்பிளான காரியங்கள். அன்னைக்கு ஒரு நாள் ஒரு தம்பிகிட்ட பேசிட்டு இருந்தான். அவன் சொன்னான், அண்ணே எனக்கு வந்து அவன் போனோகிராஃபி அடிக்ஷன்ல இருந்தான். அப்ப அவன் அதுக்காக ப்ரே பண்ணிட்டு இருக்கும்போது நான் அது அப்ப கொஞ்சம் கொஞ்சமா இதெல்லாம் பத்தி சொல்லிட்டு இருந்தான். அப்ப அவன் சொல்றான், அண்ணே நீங்க வந்து இப்படி சொல்றீங்க, போன்லாம் இல்ல, எங்க தாத்தா வீட்டுல உட்காந்து எம்ஜிஆர் பாட்டு பார்த்துட்டு இருப்பாரு, எம்ஜிஆர் பழங்காலத்து பிளாக் அண்ட் ஒயிட் பாட்டு, அதுல அந்த சாவித்திரி, பழைய நடிகைகள், ஜெயலலிதா, அவங்கள பார்த்தா கூட எனக்கு லஸ்ட் வரும்னே, அந்த பிளாக் அண்ட் ஒயிட்ல என்னன்னே இருக்குது அதை பார்த்தா எனக்கு லஸ்ட் வருதுனே, எனக்கே நினைச்சா அருவருப்பா இருக்குனே அப்படின்னு ரொம்ப ஓப்பனா என்கிட்ட ஷேர் பண்ணான். நான் ரொம்ப அவனுக்காக எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. பாருங்க, அப்போ லஸ்ட்ன்றது ஏதோ ரொம்ப அழகா கண்ணுக்கு இருந்தாதான் இருக்கணும்ன்றது இல்ல, எதை வேணா பிசாசு என்ன பயன்படுத்துவான், லஸ்ட்டுக்காக ஆயுதமாக அவன் பயன்படுத்துவான். எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. அப்புறம் தம்பிக்காக ஜோம் பண்ணேன், இப்போ இஸ் கம்ப்ளீட்லி டெலிவர்ட். இப்போ நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, தொடர்ச்சியா இந்த விவிதமான தாக்கங்கள். அடுத்ததா மாம்ச இச்சையிலும் கண்களின் இச்சையிலும் மாம்சத்தின் இச்சையிலும் நம்மள கண்டினியூஸா நம்மள டிசீவ் பண்றது. மெயினா இது எங்க வருது அப்படின்னா, இப்ப நம்ம கையில இருக்க போன்ல சோசியல் மீடியால வருது. நம்ம இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பாக்குறோம் பாத்தீங்களா, அது அப்புறம் யூடியூப் ஷார்ட்ஸ் பாக்குறோம் பாத்தீங்களா, அதுல நம்ம சும்மா தான் ஸ்க்ரோல் பண்றோம். ஆனா அந்த ஃபியூ செகண்ட்ஸ் போதும் அந்த 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 பர்சன் கிட்ட இருக்கிற ஆவி உங்களுக்குள்ள வந்து உங்களை தொடர்றதுக்கு நீங்க ஸ்க்ரோல் பண்ற அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் த செகண்ட் போகும். நீங்க ஃபுல்லா அந்த ரீலை பார்க்கலனாலும் பரவாயில்ல, அந்த ஸ்க்ரோல் பண்ற அந்த ஃபியூ செகண்ட்ஸ் வந்து அந்த ஆவியின் தாக்கம் போதும். நான் நிறைய நேரங்கள்ல அந்த மாதிரி தவறி இருக்கேன். நான் பெர்ஃபெக்ட்ன்றனால உங்ககிட்ட நான் சொல்ல, நானே நிறைய நேரங்கள்ல ஒரு சில நேரங்கள்ல அது நமக்கு தவறுன்னு தெரியும், ஆனா அது ஸ்க்ரோல் பண்றதுக்குள்ள ஒரு சில ஃபியூ இமேஜஸ் என்ன ஆயிடும், நம்மளுடைய ஒரு கிளிம்ஸ் மாதிரி நம்ம கண்ணுக்குள்ள போயிடும் பாத்தீங்களா, அந்த தாட் போதும் பிசாசு நம்ம எல்லைகளுக்குள்ள வந்து திரும்ப தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு. சரியா? சோ இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம இதுக்காக நம்ம ப்ரே பண்ண போறோம். ஏன்னா இது பயங்கரமான ஒரு டிசெப்டிவ் ஸ்பிரிட் பா. மெரைன் ஸ்பிரிட்ன்றது நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது. ரொம்ப ரொம்ப டிசெப்டிவா
தந்திரமா ரொம்ப அழகா நம்ம மாம்ச கண்களுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா தெரியுற அந்த காரியங்கள் மூலமா அது என்ன ஆயிடுது, நம்ம எல்லைகளுக்குள்ள அது வந்துருது. ஆனா நம்ம என்ன பண்ணணும், இப்ப நம்ம அதை பிரேக் பண்ணி நம்ம ஜெபிக்க போறோம். சரியா? நம்ம எல்லாரும் கண்களை மூடலாம். இருக்கிற இடங்கள்ல நீங்க கண்களை மூடுங்க. ஐ எம் கோயிங் டு சே சம் பிரேயர் பாயிண்ட்ஸ். அதை சொல்லி நம்ம என்ன பண்ண போறோம்னா இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம். சரிங்களா? நம்ம முதலாவது ஃபர்ஸ்ட் இந்த சுத்திகரிப்புக்காக நம்ம ஜெபிக்கணும். ஏசப்பா கிட்ட ஃபர்ஸ்ட் நம்ம கேட்க போறோம், ஏசப்பா என்ன நீங்க உங்களோட ரத்தத்தினால கழுவுங்க. எஸ், ஐ நோ தட் யூ ஹவ் ஷெட் யுவர் பிளட் ஃபார் மீ. நான் உங்க ரத்தத்தினால கழுவப்பட்டவன், நான் சுத்திகரிக்கப்பட்டவன், உங்களுடைய பிள்ளைன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் இந்த உலகத்துல ஒரு நோக்கத்துக்காக தான் நீங்க வச்சிருக்கிறீங்க. ஆனாலும் என் ஸ்பிரிட்குள்ள இவ்விதமான இந்த தாக்கங்கள், இந்த மெரைன் ஸ்பிரிட்ஸோடைய தாக்கங்கள் இருக்கிறத என்னால நல்லா ரியலைஸ் பண்ண முடியுது. இப்போ நான் அதுக்காக நான் வரேன். என்னுடைய வாழ்க்கையில இவ்விதமான தாக்கங்களை ஏற்படுத்தி என்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய நோக்கத்தை விட்டு, காட்ஸ் பர்பஸை விட்டு, காடோடைய டெஸ்டினியை விட்டு என்னை திசை திருப்பி பாதியிலேயே என்னை டெர்மினேட் பண்ண நினைக்கிறதான எல்லா விதமான இந்த மெரைன் ஸ்பிரிட்ஸோடைய தாக்கங்கள் இருந்து நான் வெளியே வர்றதுக்கு இப்போ நான் ஒப்பு கொடுக்கிறேன். நம்ம வாயை திறந்து நம்ம கன்ஃபஸ் பண்ணலாம். எஸ் லார்ட், அப்ப நான் கமிட் பண்றேன். என்னுடைய ஆவியை நான் உங்களுடைய கரங்களை நான் கமிட் பண்றேன். இனி நான் இவ்விதமான இந்த ஆவியின் தாக்கங்களிலாலே நான் நடத்தப்பட போவது இல்லை. இது மாதிரி என்னுடைய வாழ்க்கைக்குள்ள என்னென்ன தாக்கங்கள் வந்திருக்குன்றத ஏசப்பா எனக்கு நீங்க ரிவீல் பண்ணுங்க. ட்ரீம் மூலமா வெளிப்படுத்துங்க. அப்பா, நான் ஜெபிக்கும் போது எனக்கு வெளிப்படுத்துங்க. மறைஞ்சிருக்கிற காரியங்களை நான் பார்க்கணும். என் வாழ்க்கை எவ்வளவு டிசப்ஷன்ல இருக்குதுன்றதை நான் அறிஞ்சு கொள்ளணும். நான் இன்னும் தேவனுக்குள்ள நான் வளர்றதுக்கு இது ஒரு பெரிய ஒரு தடையாக இருக்குது. என்னை திரும்ப திரும்ப ஒரு ரெபிட்டிட்டிவ் சின்குள்ள, ஒரு சைக்கிள்குள்ள என்னை கொண்டு போய் வச்சிருக்குது இந்த பாவங்கள். அதுல இருந்து நான் விடுதலையாக நான் விரும்புகிறேன். இனிமேலும் நான் இவ்விதமான இந்த வஞ்சக ஆவியினாலே, இந்த மெரைன் ஸ்பிரிட்டினுடைய இந்த நீர்நிலை ஆவியினாலே நான் வஞ்சிக்கப்பட போவது இல்லை. இனிமேலும் எல்லா அடிமைத்தனங்களும் என்னுடைய வாழ்க்கையை விட்டு வெளியேறுவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். இந்த மெரைன் கிங்டம்ல இருந்து எனக்கு விரோதமா வர்றதான எல்லா விதமான விச் கிராஃப்ட் அட்டாக்ஸையும் இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய எல்லைகளை விட்டு நான் வெளியேற்றி போடுகிறேன். Every witchcraft attacks from the marine kingdom, Lord, I pray that the judgment of fire of God, கர்த்தருடைய பரலோக அக்கினி இறங்கி சுட்டரித்து போடுவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். அப்பா, இந்த நாட்களிலே இந்த மெரைன் கிங்டம் குள்ள எனக்கு எதிராக செயல்படுகிறதான ஈவில் ஆல்டர்ஸ், அப்பா, கடலுக்கு அடியில் இருந்து எனக்கு விரோதமாக பேசி கொண்டிருக்கிற, செயல்பட்டு கொண்டிருக்கிற தீமையின் பலிபீடங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உடைந்து போவதாக. Lord, I pray that, Lord, none of these evil spirits, none of these marine deceptive spirits will have no control over me. All those spirits operating from those evil altars, Lord, I pray that it will be disrupted, it will be destroyed by the fire of the Holy Ghost. பரிசுத்த ஆவியுடைய அக்கினியினாலே அவையெல்லாம் எரிந்து சாம்பலாய் போவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். இந்த தீமையின் பலிபீடங்களிலிருந்து இந்த வல்லமைகள் எனக்கு எதிராக இனி செயல்படக்கூடாது என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, இந்த நாட்களிலே அப்பா, என்னுடைய வாழ்க்கைக்கு எதிராக இந்த நீர்நிலைகளிலிருந்து செயல்படுகிறதான வல்லமைகள், ஒருவேளை நான் ஏற்கனவே அறியாமையினாலே அப்பா நதிகளிலோ குளங்களிலோ அப்பா நாங்கள் அப்பா இந்த கடல்களிலோ கடல் அலைகளிலோ நாங்கள் குளித்ததினாலோ நின்றதினாலோ பலவிதமான தாக்கங்கள் எங்களுக்குள்ளாக நுழைந்திருக்கிறது. அப்பா, அந்த தாக்கங்கள் எல்லாவற்றையும் இயேசுவின் ரத்தத்தினாலும் இயேசுவின் நாமத்தினாலும் எங்களை விட்டு நாங்கள் வெளியேற்றி போடுகிறோம். எங்களுடைய சிஸ்டமை விட்டு வெளியேறட்டும் ஆண்டவரே. எங்களுடைய ஸ்பிரிட்டை விட்டு வெளியேறட்டும் ஆண்டவரே. எங்களுடைய ஆத்மாவை விட்டு வெளியேறட்டும் இயேசுப்பா. இனி இந்த தாக்கங்கள் எங்களுடைய எல்லைகளுக்குள்ள இருக்கக்கூடாது. எங்களுக்குள்ள இருந்து கொண்டு கான்ஸ்டன்டா லஸ்ட்ஃபுல் தாட்ஸை கொடுத்து கொண்டு இச்சையின் எண்ணங்கள், அசுத்த எண்ணங்கள், போனோகிராஃபி அடிக்ஷன், அப்பா, இவ்விதமான தேவையில்லாத அசுத்தமான செக்ஷுவல் ஃபேண்டசிஸ், இந்த எண்ணங்களை கொடுத்து கொண்டிருக்கிற இந்த மெரைன் ஸ்பிரிட்ஸ் இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை விட்டு வெளியேறுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். அப்பா, இப்பொழுது நாங்க ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருக்கு தான் ஃபுல் கண்ட்ரோல் எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தின் மேல நாங்க கொடுக்கிறோம். ஹோலி ஸ்பிரிட், யூ டேக் கண்ட்ரோல். அப்பா, பரிசுத்த ஆவியானவரை நீங்க ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துக்கோங்க. அப்பா, இந்த ஆவிகளுக்கு எந்த தாக்கங்களோ எங்களுடைய சரீரத்தின் மேல, ஆவி ஆத்துமாவின் மேல இருக்க கூடாது என்று சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த நாட்களிலே அப்பா, இந்த கடலுக்கு அடியில இருந்து நீர்நிலைகளிலிருந்து கண்காணித்துக் கொண்டிருக்கிறதான மானிட்டரிங் ஐஸ் from the marine spirits, monitoring eyes from the marine spirits, Lord, we pray and we rebuke it in the name of Jesus. We pray that it will go blind in the name of Jesus. Every monitoring eyes, அப்பா, கண்காணிக்கிறதான கண்கள், நீர்நிலைகளிலிருந்து கண்காணித்துக் கொண்டிருக்கிற கண்கள் இயேசுவின் நாமத்தினாலே குருடாய் போவதாக. அப்பா, எங்களை அப்பா திரும்ப
திரும்ப இந்த லஸ்டுக்குள்ள விழும்படி, போர்னோகிராஃபி அடிக்ஷனுக்குள்ள விழும்படி, தேவையில்லாத தாக்கங்களுக்குள்ளாக எங்களை விழும்படி இழுக்க நினைக்கிற இந்த கண்காணிக்கக்கூடிய கண்கள் இயேசுவின் நாமத்தினாலே குருடாவதாக. அப்ப ஒரு சில நேரங்கள்ல நாங்க யூஸ் பண்ற இந்த சோசியல் மீடியா மூலமாக தேவையில்லாத காரியங்களை பார்க்க வச்சு அதன் மூலமா எங்களை மெஸ்மரைஸ் பண்றதான அந்த அசுத்த கண்கள், மானிட்டரிங் ஐஸ் இயேசுவின் நாமத்தில் குருடாவதாக. இனி நாங்கள் தேவையற்ற எந்த காரியங்களையும் நாங்க சோசியல் மீடியால நாங்க பார்க்க போறது இல்ல. நாங்க தேவையற்ற எந்த கிரியைகளையும் நாங்க பார்க்க போறது இல்லப்பா. இந்த உலகத்திற்கோ எங்களுக்கு ஒரு பெரிய வித்தியாசத்தை கர்த்தர் ஏற்படுத்தி வச்சிருக்கிறீங்கப்பா. ஹல்லேலூயா. கர்த்தாவே, இந்த நாட்களிலே இந்த மெரைன் ஸ்பிரிட் மூலமாக எங்க வாழ்க்கையில கண்ட்ரோல் எடுத்திருக்கிறதான ஸ்பிரிச்சுவல் ஸ்பௌஸ் இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய வாழ்க்கையை விட்டு வெளியேற்றப்படுவதாக. Lord, we divorce those spirit spouse from our lives in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே இந்த மெரைன் ஸ்பிரிட்னாலே ஆவி மண்டலத்திலே நடந்திருக்கிறதான அந்த ஈவில் மேரேஜஸ், தீமையின் திருமணங்கள் இப்பொழுதே அதை டெர்மினேட் பண்றோம். அதை நாங்க உடைச்சு போடுறோம். அந்த ஈவில் கவர்னன்ஸ், அந்த எல்லா தீமையின் உடன்படிக்கைகளையும் அந்த திருமணத்துல செய்து கொண்ட தீமையின் பொருத்தனைகளை நாங்க இயேசுவின் நாமத்தினாலே பரலோக அக்கினியால உடைச்சு போடுறோம். அப்பா, எந்த தீமையின் ஸ்பௌஸ், அது கணவனா இருக்கலாம், அது மனைவியா இருக்கலாம், அந்த ஸ்பிரிட் ஸ்பௌஸுக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். எந்த இடத்துல அவை மறைந்திருந்தாலோ, Lord, we pray that it will come out in the name of Jesus. அப்பா, எந்த மூலையில அது மறைஞ்சிருந்தாலோ, எந்த இடத்துல அது டிசெப்டிவா அது மறைஞ்சிருந்தாலோ, அதையெல்லாம் வெளிச்சத்திற்கு வருவதாக, அக்கினினாலே எரிந்து சாம்பலாய் போவதாக என்று நான் ஜெபிக்கிறேன்ப்பா. இந்த நாட்களிலே அப்பா, எங்களுடைய திருமணத்தை அப்பா தாக்கும்படி இந்த மெரைன் ஸ்பிரிட்ஸ்னால அனுப்பப்படுகிற எல்லா தாக்கங்கள், விசேஷமா ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ரிலேஷன்ஷிப் குள்ள அப்பா, இந்த மெரைன் ஸ்பிரிட்ஸ்னால வரக்கூடிய எல்லா தாக்கங்கள், காரணம் இல்லாமல் வரக்கூடியதான சண்டைகள், தேவையில்லாமல் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் ஏற்படுகிறதான அந்த சந்தேகங்கள், அப்பா, இது எல்லாவற்றையும் ஏற்படுத்துகிற இந்த மெரைன் ஸ்பிரிட்ஸ் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இரத்தத்தினாலே எங்களுடைய எல்லைகளை விட்டு நாங்கள் வெளியேற்றி போடுகிறோம். ஒருவேளை திருமணம் ஆகாதவங்களா இருக்கலாம், உங்க பேரண்ட்ஸ்க்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. உங்க பேரண்ட்ஸ் மேபி விதமான தாக்கங்கள் இருக்கலாம், நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, என்னுடைய பேரண்ட்ஸ் உடைய வாழ்க்கையில இந்த மெரைன் ஸ்பிரிட்ஸ் உடைய தாக்கங்கள் என்னுடைய அம்மா அப்பாவுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்க கூடாது. ஒருவேளை திருமணத்திற்காக தகுதி ஆயிட்டு இருந்தா நீங்க சொல்லுங்க, என்னுடைய வாழ்க்கையில நான் திருமணம் செய்ய போகிற தேவனுடைய சித்தத்தின்படி தான் நான் திருமணம் செய்ய போறேன். இதுல இந்த தாக்கத்தை ஏற்படுத்துகிறதான எந்த மெரைன் ஸ்பிரிட்ஸ்க்கு நான் அனுமதி வழங்க போவது இல்லை இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக சொல்லுவோம், என்னுடைய வாழ்க்கையில இவ்விதமான இந்த நீர்நிலைகளிலிருந்து வருகிறதான எல்லா பினான்சியல் இஷ்யூஸ், எல்லா விதமான இந்த ஃபைனான்சஸ் கண்ட்ரோல் பண்றதான எல்லா மெரைன் ஸ்பிரிட்ஸ் உடைய தாக்கங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய எல்லைகளை விட்டு வெளியேறுவதாக. You have no control over my finances in the name of Jesus. என்னுடைய பொருளாதாரத்தை நான் கர்த்தருக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் தான் என்னுடைய ஃபைனான்சஸ்க்கு சோர்ஸா இருக்கிறாரு. அவருடைய கரங்களில் தான் நான் கொடுப்பேன். அவருடைய ராஜ்யத்திற்காக நான் விதைக்கிறேன். ஆகையினால எவ்விதமான பினான்சியல் கண்ட்ரோலும் இந்த மெரைன் ஸ்பிரிட்ஸ் என்னுடைய வாழ்க்கையில ஏற்படுத்த முடியாது என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். அடுத்ததாக சொல்லுவோம், என்னுடைய வாழ்க்கையில என்ன மெஸ்மரைஸ் பண்ற, என்ன ஃபேண்டசைஸ் பண்ண வைக்கிறதான இந்த டிசெப்ஷன்குள்ள கொண்டு போகிறதான the lust of the eyes and lust of the flesh, அதை கொண்டு வருகிறதான இவ்விதமான இந்த மெரைன் ஸ்பிரிட்ஸ் இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய சிந்தையை விட்டு, எண்ணங்களை விட்டு, என்னுடைய ஆவி ஆத்துமாவை விட்டு, சரீரத்தை விட்டு வெளியேறுவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன்ப்பா. இந்த நாட்களிலே அப்ப ஒருவேளை எங்களுடைய குடும்பத்தின் வழியாக இந்த தாக்கங்கள் வரலாம். ஒருவேளை நான் இண்டிவிஜுவலா போலனாலும் என்னுடைய ஜெனரேஷனல் வரியா வருகிறதான இந்த மெரைன் ஸ்பிரிட்ஸ் உடைய தாக்கங்கள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால வெட்டப்படுவதாக சொல்லுங்க. எல்லாரும் கமெண்ட் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. அப்பா, எனக்கும் என்னுடைய பெற்றோர் மூலமா வந்ததான மெரைன் ஸ்பிரிட்ஸ் உடைய தாக்கங்களுக்கும் இருக்கக்கூடிய எல்லா தொடர்புகளையும் நான் வெட்டி போடுகிறேன். எந்த தொடர்புகளும் இருக்கக்கூடாது. நான் பிறந்த இடத்திலிருந்து வருகிறதான இந்த மெரைன் ஸ்பிரிட்ஸ், நான் பிறந்த இடத்துல வந்ததான மெரைன் ஸ்பிரிட்ஸ், ஒருவேளை ஆண்டவராக இயேசுவை நம்ம ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி அந்த கோயில் தெப்ப குளங்கள்ல போய் நம்ம குளிச்சிருக்கலாம். நம்ம இந்த மாதிரி தேவையில்லாத இடங்கள்ல போய் நம்ம அந்த ஆடி 18 அந்த ஆடி பெருக்குல போய் குளிப்பாங்க, அந்த நதியில போய் குளிப்பாங்க. இவ்விதமான தாக்கங்கள் எல்லாமே பயங்கரமான அசுத்தாவியின் தாக்கங்கள். அதெல்லாம் நம்ம ஒருவேளை சின்ன வயசுல நம்ம செஞ்சிருக்கிறோம், தேவனை அறியாததுக்கு முன்னாடி செஞ்சிருக்கிறோம்னா அதெல்லாம் நம்ம உடைக்கணும், அதை நம்ம கேன்சல் பண்ணணும். அவ்விதமான செய்ததான எல்லா செயல்களையும் நான் மறுக்கிறேன். அவன் மூலமாய் வந்ததான எல்லா தாக்கங்களையும் வாழ்க்கையை விட்டு வெளியே
வெளியேறட்டும். அதையெல்லாம் நான் ஒரு இக்னரன்ஸ்ல அறியாமையில நான் செஞ்சுட்டேன். ஆனா இப்ப எனக்கு நல்லா தெரிய வருது இது ஆவியின் தாக்கம் என்று சொல்லி கர்த்தர் இதற்கு விடுதலை தர உண்மை உள்ளவர். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுதே இயேசுப்பா. ஆகையினாலே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் உம்முடைய இரத்தத்தினாலே உம்முடைய வார்த்தையினாலே எங்களுடைய ஆவியிலே ஒரு விடுதலையை கர்த்தர் கட்டளையிடுவீராக. இந்த மெரைன் ஸ்பிரிட்ஸுடைய தாக்கங்கள் எந்த இடத்துல எந்த மூல முடுக்குல இருந்து வந்தாலோ அப்பா இதை நாங்க வெட்டி எங்களுடைய எல்லைகளை விட்டு நாங்கள் வெளியேற்றி போடுகிறோம்ப்பா. ஹல்லேலூயா. அப்பா இப்பொழுதே நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய எல்லைகளிலே அப்பா எங்களுடைய எல்லைகளிலே ஒரு பரிசுத்தம் உண்டாகட்டும் அப்பா. அப்பா நீங்க விரும்புகிற பரிசுத்தம் எங்க எல்லையில உண்டாகட்டும் ஆண்டவரே. நிறைய நேரம் பரிசுத்தமா இருக்கணும்னு நினைக்கிறோம் அப்பா, ஆனா எங்களால முடியல. நிறைய நேரம் இது தடை பண்ணிக்கிட்டே இருக்குதப்பா. இந்த அசுத்தாவிகள் தான் எங்களுடைய எல்லைகளில் எங்கேயோ மறைஞ்சிருந்து, எங்களுடைய இருதயத்தினுடைய அறைகளில் எங்கேயோ மறைஞ்சிருந்து, எங்களுடைய ஸ்பிரிட்ல ஏதோ ஒரு பிராக்மெண்ட்ஸ் அவ பிடிச்சு வச்சுக்கிட்டு அப்பா எங்களுடைய வாழ்க்கையில இன்னும் நாங்க ஒரு கம்ப்ளீட் ஒபீடியன்ஸ்ல, கம்ப்ளீட் ஹோலினஸ்ல, கம்ப்ளீட் கான்சக்ரேஷன்ல எங்களால நடக்க முடியாம எங்களை தடை பண்ணி கொண்டு இருக்கிறது. ஆகையால் இந்த தாக்கங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே பரலோக அக்கினியினாலே எங்களுடைய வாழ்க்கையில வெட்டப்படுவதாக, எங்க வாழ்க்கையை விட்டு வெளியேறுவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எவ்ரி கைண்ட் ஆஃப் செக்சுவல் பொல்யூஷன் அப்பா எங்களுடைய அப்பா இந்த ஆண்டவரே இந்த செக்சுவல் இன்டிமசிய கர்த்தர் திருமணத்திற்காக நீங்க பரிசுத்தப்படுத்தி கொடுத்திருக்கிறீங்க. ஆனா அதை நாங்க பல விதத்துல இந்த ஸ்பிரிட்ஸ் எங்க வாழ்க்கையில பொல்யூட் பண்ணிடுச்சப்பா. பலவிதமான போனோகிராஃபி பார்த்ததுனால, லஸ்ட்ஃபுல் தாட்ஸ்னால, எங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலமா, தேவையில்லாத மனிதர்கள் மூலமா வந்ததான காரியங்கள், பார்த்த காட்சிகள், இவற்றின் மூலமா எங்களுடைய செக்சுவல் லைஃப் பொல்யூட் ஆயிருக்குது ஏசப்பா. அது எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய சிந்தைகளை விட்டு எண்ணங்களை விட்டு வெளியேறுவதாக. செக்சுவல் இன்டிமசின்றது ஏசப்பா நீங்க கணவனுக்கும் மனைவிக்கும் பரிசுத்தமானதா நீங்க கொடுத்திருக்கிறீங்கப்பா. ஆகையினாலே அதை மாத்திரம் நாங்க பிரதானப்படுத்த வேண்டுமே ஒழிய அதிலே காணப்படுகிறதான இந்த பொல்யூஷன், இந்த மாசுபாடுகள், இந்த தீமையான தாக்கங்கள் அப்பா அந்த செக்சுவல் இன்டிமசியை விட்டு வெளியேறுவதாக அப்பா இந்த நாட்களில் ஜெபிக்கிறோம். ஒருவேளை திருமணம் ஆகாம இருக்கிறதான பிள்ளைங்க ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறேன். அவங்க தேவ சித்தத்தின்படி செய்யறதான அந்த திருமணங்களிலே தேவனுடைய விருப்பத்தின்படி அந்த பரிசுத்தமான அந்த விவாக உறவுல அப்பா பரிசுத்தமான அந்த உறவுல அவங்க காணப்பட கர்த்தாவே உதவி செய்யுங்க அப்பா. அதுக்கு முன்னாடியே அவங்களுடைய செக்சுவல் லைஃபை பொல்யூட் பண்ணி அதன் மூலமா தீமையான சந்ததியை பிறக்க வைக்கிறதான எல்லா சத்துருவின் திட்டங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அழிந்து போவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். We rebuke all those powers in the name of Jesus. அப்பா இந்த நாட்கள்ல கர்த்தர் ஒரு விடுதலையை தாங்கப்பா. இனிமேலும் நாங்க இந்த மெரைன் ஸ்பிரிட்ஸ் மூலமா நாங்க மேனிபுலேட் பண்ணப்பட போறது இல்லப்பா. சொல்லுங்க ஏசப்பா, we will not be manipulated by this marine spirits. அதை நம்ம டிக்ளேர் பண்ணுவோம். ஏசப்பா, we will not be manipulated, we will not be controlled by this marine spirits, rather we will be convicted by the spirit of God. பரிசுத்த ஆவியானவரால தான் நாங்க நடத்தப்படுவோம். தேவனுடைய வார்த்தை தான் எங்களை நடத்தும். பரிசுத்த ஆவியானவர் தான் எங்களை நடத்தணும். ஆகையினால இனிமே எந்த ஆவிகளோ எங்களை கட்டுப்படுத்தி நடத்துவதற்கு நாங்கள் அனுமதி வழங்க போவது இல்ல அப்பா. தொடர்ச்சியாக உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்க அப்பா வெற்றியில நடக்க, ஒரு விக்டோரியஸான பரிசுத்தம் உள்ள தேவனுக்கு பிரியமான தேவ சித்தத்தை செய்யற ஒரு வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. தடைகள் எல்லாவற்றையும் மாற்றுங்க. இதனால எங்களோடு இணைந்து ஜெபித்த தம்பி தங்கச்சி அப்பா இதை இனிமே கேட்க போறவங்க யாரா இருந்தாலும் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. உண்மையா அப்பா இந்த காரியத்துல ஒரு உணர்த்தப்பட்டவங்களா இதுல ஜெபிக்கும் போது கர்த்தர் அவங்களுக்கு ஒரு பரிபூர்ணமான ஒரு விடுதலையை தாங்க. எனக்கு நீர் விடுதலை தந்தது உண்மைப்பா. இங்க இருக்கிறதான எங்களுக்கு நீங்க விடுதலை தந்திருக்கிறீங்கப்பா. அதே மாதிரி இந்த சத்தத்தை கேட்க போற ஒவ்வொரு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அவங்களுக்கு ஒரு மெய்யான ஒரு விடுதலையை கர்த்தர் தருவீராக. தொடர்ந்து எல்லா டிசப்ஷனையும் நாங்க டிசர்ன் பண்ணக்கூடியதான அந்த gift of discernment எங்களுக்கு தாங்கப்பா. உமோடு கூட ஐக்கியப்பட இன்னும் அதிகமா உங்களோடு நெருங்கி வர கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எல்லா தடைகளையும் மாற்றுங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. நாங்க திரும்ப அடுத்த முறை நாங்க சந்திக்கும் போது எங்க லைஃப்ல இந்த காரியங்கள்ல இருந்து நாங்க டெலிவரன்ஸ் ஆனோன்றதான சாட்சிகளை, டெஸ்டிமோனியல்ஸை நாங்க கேட்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உங்களுடைய பிள்ளைகள் ஆகிய நாங்கள் பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்பதே உங்களுடைய சித்தம். அதன்படி நாங்க நடக்க எங்களை முழுவதுமாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்க உயர்ந்திருங்க. துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நிகழ்ச்சி உள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். Praise the Lord. Thank you. Thank you. Bye.